நமது சிறப்பு விருந்தினர் சிவத்திரு குகானந்தன் ஐயா அவர்களையும் வேண்டி வணங்கி இந்த நிகழ்வை விநாயகர் துதி பாடி ஆரம்பிப்போம். முதலாவதாக விநாயகர் துதி பாட அடியார் அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிட கடி கணபதி வர அருளினன் மிகு கோடை வடிவினர் பயில் வலி வளமுறையிறையே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. மிக்க நன்றி அம்மா. அடுத்ததாக நால்வர் துதி பாட அடியார் அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். புஷ்பலதாமா, நால்வர் துதி பாட வாருங்கள் அம்மா. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் நடி போற்றி வாழி திரு ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் நடி போற்றி வாழி திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருமாத ஊரர் திரு தாழ் போற்றி. திருச்சிற்றம்பலம். மிக்க நன்றி அம்மா. வரவேற்புரை போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய வேலுண்டு வினையிலே குழுமத்தின் தலைவர், திருவாசக அமர்வின் ஞானகுரு, இளைஞர்களின் தன்னம்பிக்கை நாயகன், முருகப்பெருமானின் மைந்தன் சிவத்திரு ஆனந்த அன்பழகன் ஐயா அவர்களை வேலுண்டு வினையிலே குழுமம் சார்பாக வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றோம். வேலுண்டு வினையிலே குழுமத்தின் சிறந்த ஊடகவியலாளர், பாடலாரசர், பாடலாசிரியர் சிவத்திரு ஸ்ரீராம் காஷ்யப் ஐயா அவர்களை வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றோம். வேலுண்டு வினையிலே குழுமத்தின் சிறந்த ஒருங்கிணைப்பாளர், நிகழ்வை மிக நேர்த்தியாக எடுத்துச் செல்லும் பாங்கு உடையவர் சிவத்திரு பிரேம சம்பந்தம் அம்மா அவர்களை வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். எண்ணற்ற முருகன் கோவில்களுக்கு நம்மை அழைத்துச் செல்லும் முருக பக்தராக திகழும் சிவத்திரு முத்துக்குமரன் ஐயா அவர்களை வருக வருக என்று வேலுண்டு வினையிலை குழுமம் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். வேலுண்டு வினையிலை குழுமத்தின் சிறந்த அடியார்களின் பொன்னார் திருவடிகளை மீண்டும் வணங்கி அனைவரையும் வருக வருக என்று இருகரம் கூப்பி வரவேற்கின்றேன். நமது சிறப்பு விருந்தினர், அற்புதமான விருந்தினர், வேல்மாறல் என்ற தலைப்பில் பேசக்கூடிய வல்லமை படைத்தவர். மிக சிறப்பான வேலுண்டு வினையிலை குழுமத்தின் 192வது நிகழ்விற்கு அற்புதமாக வருகை புரிந்திருக்கும் சிவத்திரு குகா நந்தன் ஐயா அவர்களை இருகரம் கூப்பி வருக வருக என்று வேலுண்டு வினையிலே குழுமம் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். சிவத்திரு குகானந்தன் ஐயா அவர்கள் பிஎஸ்சி மேக்ஸ், பிஎல்எஸ் மற்றும் எம்ஏ முதுகலையில் தமிழிலும் சமஸ்கிருதத்திலும் பயின்ற மாபெரும் கல்வியாளர். இவர் நங்கநல்லூரில் வசித்து வருகின்றார். இவர் எண்ணற்ற போட்டிகளில் பங்கு பெற்று அனைத்திலும் முதன்மையாக திகழ்ந்தவர். தேவார போட்டியில் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடம் தலைவரிடம் கோல்டன் பிரேஸ்லெட் விருது பெற்ற மாபெரும் விருதாளர். கோயில் திருமுறை மணி விருது பெற்ற மாபெரும் மாசற்ற தமிழ் பேர் ஆர்வலர். பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீசராக பணிபுரிந்து பெஸ்ட் புரோகிராம் விருது பெற்றவர். எண்ணற்ற கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, பாட்டு போட்டி என அனைத்திலும் முதல் பரிசு பெற்ற மாபெரும் சாதனையாளர். NSS NCCயில் முதன்மையாக திகழ்ந்தவர். பெஸ்ட் கேடட் விருது மிக கடினமானது. இந்த விருது பெறுவது மிக கடினமானது. அத்தகைய சிறந்த விருந்தினை ஐயா அவர்கள் பெற்றதோடு சில்வர் மெடல் விருதும் அகில இந்திய அளவில் பெற்றிருக்கின்றார். மாபெரும் விருதுகளுக்கெல்லாம் விருதாக திகழும் நமது ஆன்மீக சொற்பொழிவாளர் சிவத்திரு குகானந்தன் ஐயா அவர்களை வேல்மாறல் என்ற தலைப்பில் பேச வருமாறு அன்போடு
பணிவோடு வேலுண்டு வினையிலே குழுமம் சார்பாக வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா, கடம்பவன முருகனுக்கு அரோகரா. முருகா சரணம். ஐயா, மேடை இனி தங்கள் வசம். நன்றி ஐயா. இங்கு குழுமி இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உலகத்தில் உள்ள அனைத்து அடியார்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கியும் குருவருளையும் திருவருளையும் நாடி எனக்கு கொடுத்துள்ள தலைப்பில் என்னென்ன முக்கிய கூறுகள் உள்ளன என்றெல்லாம் சிந்திப்போம். ஆனால் எத்தனை கால அவகாசம் ஆகும் என்பது குறிப்பிட முடியாத ஒரு நிலையில இருக்கு. ஏன்னா அது அவ்வளவு பெரிய ஒரு ஆராய்ச்சிக்குரிய ஒரு பகுதியாகும். அதனால எந்த அளவு சொல்ல முடியுமோ இப்ப ஒரு மணி நேரம் இன்னைக்கு இப்ப சொல்லணும் அப்படின்னு சொன்னா அடுத்த வாரம் இன்னொரு 1 மணி நேரம் சொல்லிக்கலாம். அடுத்த ட்ரிப் இருக்கும் போது சொல்லலாம். ஆனா இந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள என்ன சுவாமி வாங்கி போறாருங்கிறதுக்கு அவசர திருவடியிலே நான் வேண்டிட்டு இந்த நிகழ்வானது எல்லாருக்கும் மனசுல ஒரு சந்தோஷத்தையும் மனசு நிம்மதியும் கொடுத்து சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகமை சிவஞானமுக்தி பரகதி எல்லாம் அந்த குருவருளும் திருவருளும் சேர்ந்து அவர்கள் வழிபடும் இறைவனாரும் தாய் தந்தையரும் முன்னோர்கள் அளிக்க வேண்டும் பிரார்த்தித்து என்னுடைய நூல் பகுதிக்கு நான் செல்கிறேன். நெஞ்சே கன கல்லும் நெகிழ்ந்து உருக தஞ்சத்து அருள் ஷண்முகனுக்கு செஞ்சொல் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆனை பதம் பணிவாம் பஞ்சக்கர யானை பதம் பணிவாம் பஞ்சக்கரவானை பதம் பணிவாம் பஞ்ச அக்கரவானே பதம் பணிவாம் கும்பதருதேனு மணி கசிவாயாகி பொன்கடலில் தேன் அமுத துணவூரின் பரசத்தே பருகி பலகாலோ என் உயிர்காதர உற்றருள்வாயே தம்பி தனக்காக வன தனைவோனே தந்தை வளத்தால் அருள் கை கனியோனே அந்த தமக்கான நிலை பொருளோனே தமக்கான நிலை பொருளோனே ஐந்து கரத்தானை முக பெருமாளே ஐந்து கரத்தானை முக பெருமாளே ஐந்து கரத்தானை முக பெருமாளே இன்பரசத்தே பருகி பலகாயாலும் என் உயிர்காதர உற்றருள்வாயே ஐந்து கரத்தானை முக பெருமாளே பெருமாளே பெருமாளே. சமஸ்த சத்குரு சரணாரவிந்த கீ ஜெய். அனைத்துலக அடியார்கள் திவ்ய திருமணர்களே சரணம் அநேக சரணம். சகல தோஷ நிவாரணன் முருகனுக்கு அரஹரோஹர. சமஸ்த சந்தோஷதாயகன் முருகனுக்கு அரஹரோஹர. வாக்தேவி மாதா கீ ஜெய். ஆய கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என்னம்மை தூய உரு பளிங்கு போழ்வாள் தூய உரு பளிங்கு போழ்வாள் என் உள்ளத்தினுள்ளே
எனக்கு இங்கு வாராது இடரு. அடியார் பெருமக்களுக்கெல்லாம் நமஸ்காரம். இன்று நாம் உய்வித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய காரணகர்த்தாவாக இருந்தவர் ஸ்ரீமான் அருணகிரிநாதர். சுமார் 1475ஆம் நூற்றாண்டிலே திருவண்ணாமலையே தோன்றியதாக கருத்துக்கள் எல்லாம் சில பல ஆராய்ச்சி நூல்கள் எல்லாம் சொல்லுகின்றன. அவர் முருகப்பெருமானுடைய வேண்டி நின் பதயுக பிரசித்தி என்பன வகுத்து உரைக்க நின் பணி தமிழ் திரையத்தை அருள்வாய என்று முருகப்பெருமான பார்த்து கேட்கிறார். முருகா, உன்னை மட்டும் பாடினா போராது, உன்னோட ஆயுதம், உன்னுடைய வாகனம், அப்புறம் உன்னோட இருக்கக்கூடிய திருத்தோள்கள், பாதங்கள், அதோட இருக்கக்கூடிய உன்னோட மேனி அழகு, வள்ளி நாயக்கோட சிறப்பு, உன்னோட பாதத்தோட சிறப்பு எல்லாம் நான் பாடணும். அதோட இல்லாம உன்னுடைய வாசஸ்தலமாக இருக்கக்கூடிய அறுபடை வீடெல்லாம் பத்தி நான் ரொம்ப பெருமையா பாடணும், அது எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு அவர் வேண்டின்னு இருக்கார். அப்படி இருக்கும்போது ஒரு காலத்துல அவர் இருந்த காலத்துல பிரபுடதேவ மன்னர் இருந்த காலத்துல அவர் இருந்ததாக கருதப்படுகிறது. ஏன்னா பிரபுடதேவ அதலசேடன் ஆராட அப்படிங்கிற திருப்புகழ பிரபுடதேவம் ஆராதன் உலகம் ஆட வாழ்தேவர் பெருமாளே அப்படிங்கிறதுக்கோசரம் கேட்கிறார் அந்த வாதத்துல இருக்கும்போது. அப்படி இருக்கும்போது வரிசையா பாடின்ற போது 25 விதமான வகுப்புகளை பாடுகிறார். அந்த 25 வகுப்புகள் என்னென்று கேட்டால் பகவானோடு இருக்கக்கூடிய அங்க ஆயுதங்கள் எல்லாவற்றையும் தொகுத்து பாடணும்னா அதுக்கு ஒரு ரொம்ப பெரிய அனுகிரகம் வேணும், சாமர்த்தியம் வேணும். அது மட்டும் இல்ல பூர்வ ஜென்ம சுக்கிருத்தமும் வேணும். அதனுடைய தமிழ் உடைய இது இருக்கு இல்லையா, அதனோட ஆட்சி முறை அதனோட இருந்தாதான் சொல்ல முடியும். ஏன்னா அவரோட ஒரு வார்த்தையில ஒரு எழுத்து கூட மாத்த முடியாது. ஏன்னா எல்லாமே சந்தப்பா, அது அவருடைய சொந்தப்பா. முருகப்பரன் கந்தப்பா கொடுத்தா இருக்கக்கூடிய எந்தப்பா ஆனாலும் அதுக்கு இதுக்கு ஈக்குவலண்டா எதுக்கும் இதுக்கு சமமா ஆகாது. அப்பேற்பட்ட ஒரு பெரிய கிருபா கட்டாட்சமானது அவருக்கு சித்திக்கிறதுனால 25 விதமான வகுப்புகள் பாடியிருக்கார். அதுல 16 வகுப்பு 18 தான் இவர் பாடியிருக்கிறதெல்லாம் நம்மளுடைய இலங்கையில இருக்கக்கூடிய ஆறுமுக நாவலருடைய கொள்கை எல்லாம் கூறுகிறது. இருப்பினும் எந்த பாயசமா இருந்தாலும் என்ன இருக்கு, ஒவ்வொரு பாயசம் வெள்ளத்தினால ஆனா கூட அது பருகும் போது ஒருத்தருக்கு மனசில் இருக்கக்கூடிய ஒரு பேரானந்தத்தை உண்டு பண்ணுகிறது. அந்த முருகப்பெருமானுடைய புகழை பாடக்கூடிய ஒரு பெரிய அரிய பெரிய வாழ்ப்பை நமக்கு அளிக்கின்றது. அத்தகைய விதத்திலே வள்ளிமலை சுவாமிகள் என்கின்ற ஒரு பெரிய சேஷாத்ரி சுவாமிகளுடைய சீடர் இருந்தார். அவருக்கெல்லாம் நிறைய சோதனைகள் செய்து, உனக்கு திருப்புகழதான் மகா மந்திரம், நீ திருவலத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மேல்பாடி என்று சொல்லக்கூடிய அந்த ஊருக்கு அருகாமையில இருக்கக்கூடிய வள்ளிமலைன்னு இருக்கு, அங்க போய் தபஸ் பண்ணு, முருகனுக்கு கல்யாணம் ஆன இடம் எல்லாம் சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறார். அனுப்பிச்சு வைக்கும் போது அவரை கேட்கிறார், குருவை நாடு டெய்லி நான் பார்க்கணுமே, குரு இல்லாம நான் எப்படி இருக்கிறதுன்னு திருவண்ணாமலையில உபதேசம் ஆகின்றவரை போய் வள்ளிமலைக்கு எவ்வளவு தூரம் இருக்குங்கிறது ரொம்ப தூரம் இருக்கு. டெய்லி போய் ஒரு குருவை போய் பார்க்கணும்னா லோக்கல்ல இருந்தா 3 வாட்டி பார்க்கணும், இத்தனை மைலுக்கு இருந்தா அவ்வளவு நாள் போய் பார்க்கணுங்கிறது விதி இருக்கு. அப்ப சேஷாத்ரி சுவாமிகள் சொல்றார், நான் உனக்கு தரிசனம் கொடுக்குறேன் அப்படிங்கிறத சொல்லி நீ அங்க போய் 12 வருஷம் தபஸ் பண்ணும் போது அவர் நிறைய தபஸ் எல்லாம் பண்றார். அவர் 1870ஆம் ஆண்டு ஈரோடு மாவட்ட பக்கத்துல இருக்கிற திரு நானா என்று தேவார ஸ்தலத்திலே கூறப்படுகின்ற அந்த பவானி முக்கூடல் அதற்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய பூனாச்சி புதூர் என்ற ஊரிலே தோன்றினார். அவருடைய தபசின் காரணமாக நிறைய சித்திகள் எல்லாம் ஏற்பட்டது. அப்பொழுது திருப்புகழே மகா மந்திரம் என்று சொன்னதன் காரணமாக திருப்புகழ் என்னதான் இருக்குன்னெல்லாம் இவர் ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கும் போது இந்த வேல் வகுப்பெல்லாம் கிடைக்கிறது. அவருக்கு ஒன்றும் படிப்பு ஞானமே கிடையாது வள்ளிமலை சுவாமிகளுக்கு. அவருக்கு நல்ல மல்யுத்தக்காரர், நல்ல மடைத்தொழில் செய்யக்கூடியவர், சமையல்காரர். இவரோட மைசூர் அரண்மனையில இருக்கக்கூடிய முக்கியமான இருக்கக்கூடிய தலைமை தாங்கி நடத்தக்கூடிய இருக்கக்கூடிய அந்த சமையல்காரராக இருந்தார். அவருக்கு எப்படியே பயணி முருகப்பெருமான சூளை நோய் கொடுத்து ஆட்கொண்டு அதுக்கெல்லாம் ஒரு சின்ன ரோடுல இருக்கக்கூடிய குறவன் குரத்தி கிட்ட எல்லாம் திருப்புகழ் கத்துண்டு அதுக்கப்புறம்
ஆரம்பிச்சு சொல்லிட்டே இருக்கும்போது அவருக்கு ஒரு நாள் தோணித்து, இதுல நிறைய மகா மந்திரங்கள் எல்லாம் இருக்கு, இத மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறதுக்கோசரம் அந்த 25 வகுப்புல 3 விதமான வகுப்புகளை அவர் சிறப்பா சொல்லியிருக்கார். அதுல ஒண்ணு ஷீர்பாத வகுப்புன்னு பேரு, அதுக்கு மணி வகுப்பு. அப்புறம் தேவேந்திர சங்க வகுப்புன்னு ஒரு அம்பாளுடைய பெருமையை சொல்லக்கூடிய வகுப்பு. சம்பந்தாண்டான் இடத்தில் இருந்து முருகப்பெருமானை விடுவிக்க கோரி அவர் நேரடியாக பாடின பாட்டு. அது தெய்வீ மகாத்மியத்துக்கு சமமானது. அதுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லணும்னா 2-3 நாட்கள் ஆகும். அவ்வளோ பெரிய ஒரே ஒரு வார்த்தைக்குள்ள ஒரு நட்ஷல்லுக்குள்ள வச்சுடுறார். எப்படி ஒரு பலாப்பழத்துக்குள்ள இருக்கோ, மேலேந்து எடுத்து அந்த சொலையை எடுத்து அப்படி பார்த்து சொன்னாதான் அதுக்கு அர்த்தம் புரிஞ்சு அதை ருசிக்க முடியும். ஆனா சில விஷயங்கள்ல சுலபமா சொல்லியிருக்கார். அதுல வேலை பத்தி பாடினது வேல் வகுப்புன்னு ஒரு வகுப்பு பாடியிருக்கார். 16 வரிகளை கொண்ட வகுப்பு. அது 16 வரிய படிச்சாலே எல்லாருக்கும் 16 பேரும் கிடைக்கும். அதுக்கப்புறம் வேல் வாங்கு வகுப்பு. திடவிய நெஞ்சுடைய அடியர் இடும்பை கடும்படி தீயாங்குறை போய் ஆழ்ந்தது வேல் வாங்கவே போய் ஆழ்ந்தது வேல் வாங்கவே வேல் வாங்கவே வேல் வாங்கவே வேல் வாங்கவே வரும். அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் போது இவருக்கு ஒரு நினைவுல மணி மந்திர ஔஷத வகுப்புன்னு இருக்கு. எல்லாருக்கும் அப்பர் சுவாமிகளோட தேவாரம் தெரியும். நம்மளுடைய வைத்தீஸ்வரன் கோயில்ல பேராயிரம் பரவி வானார் ஏத்தும் பெம்மானே பிரிவிழா அடியார்க்கு என்றும் வாராத செல்வம் அறிவிப்பாயானே மந்திரமும் தந்திரமும் மருந்தும் ஆகித்திரா நோய் தீர்த்து அருளவல்லான் தன்னை திரிபுரங்கள் தீயழ தின்சிலை கை கொண்ட போரானை புள்ளிருக்கு வேளூரானை புல் இருக்கு வேளூரானை போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே அப்படின்னு கதறார் அப்பர் சுவாமிகள். அதே போல ஒருத்தருக்கு வியாதி குணமாகணும்னா அவனு மணினால பண்ணாலும், மணி அப்படிங்கிறது நிறைய அர்த்தம் இருக்கு. ரசவாதங்கள் செய்யக்கூடிய மணி இருக்கு, வைரம் வயிறு உரிமையாக இருக்க நவமணி இருக்கு. அதுக்கப்புறமா மந்திரத்துல எத்தனையோ இருக்கு, சப்தகோட்டி மந்திரங்கள் இருக்கு. அதுக்கப்புறமா ஔஷதங்கள்ல மருந்து. ஏன்னா விஷஜே நமஹா பேஷஜே நமஹா அந்த மருந்தும் அவன்தான் இருக்கிறான். மந்திரம் ஆவதும் அவன்தாண்டி, அந்த மாமருந்தாவதும் அவன்தாண்டி அப்படிங்கறத வள்ளி கல்யாண கும்மி பாட்டிலே நம்மளுடைய வாசு செங்கல்வராய் பிள்ளை ஐயா அவர்கள் நமக்கு பாடி கொடுத்திருக்கார். அந்த மாதிரி இருக்கக்கூடியதுல முக்கியமானது வேல் வகுப்புன்னு பேர். வகுத்து உரைக்கிறதுங்கிறது வகுப்பு. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட்ங்கிற மாதிரி அதான் அதை பத்தி பகுத்து சொல்லக்கூடியது இருக்கு. முதல்ல வேல் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். அதுக்கு சமமானது எதுவுமே கிடையாது. அது வெல்லும் தன்மையான் அதற்கு வேல் அப்படின்னு பேர். முதல் நிலை நீண்ட தொழிற்பெயர். வெல் அப்படிங்கிற சொல்லானது நீண்டு வேல் என்று ஆகிவிட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? யார வேலை வழிபடுறாளோ அவளுக்கு எந்த விதமான தோல்வியே வராது. அவருக்கு வெற்றியை தோத்து வேற ஒண்ணும் அவளுக்கு நெருங்க முடியாது. எதற்கும் கண்டு பயப்பட வேண்டாம் அப்படின்னெல்லாம் அந்த வேலாயுதத்தை பத்தி சொல்லியிருக்கு. முருகப்பெருமானுக்கு உமாதேவியார் கொடுத்ததாகவும் அருணகிரிநாதர் பாடியிருக்கார். சிவன் கொடுத்திருக்கார் அப்படிங்கிறதுக்கோசரம் பாடியிருக்கார். முருகப்பெருமான் வேற இல்லை, சிவபெருமான் வேற இல்லை அப்படிங்கிறது பாம்பன் சுவாமிகளோட ஒரு அரியபெரிய சித்தாந்தம். அந்த ஐமுக சிவன் தான் அறுமுக சிவன் ஆகிருக்கு. அவர் கொடுத்த அந்த வேலாயுதம் ஆழ்ந்து அகன்று நுண்ணியதாக இருக்கிறது. இதனோட தாற்பயம் என்னங்கிறது புரிஞ்சுக்கணும்னா, எந்த அளவு அகல விழுவதை விட ஆட விழுவதே மேல் அப்படிங்கிறது சொன்னா ஒரு பொருள் எடுத்துட்டா கூட போறோம். அதனை பத்தி கிராஸ் ரூட் லெவல்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அந்த அளவு அதை பத்தி நல்லா ஃபுல்லா படிச்சு தெரிஞ்சிட்ட பிற்பாடுதான் அந்த வேலோட ஞானமானது கீழே ஒன்று இருக்கு. அதுதான் குண்டலினி சக்தி. மேல அந்த வாப்புறம் இருக்கு, அகன்றதா இருக்கு, அந்த பிரபஞ்சம் முழுக்கமா இருக்கக்கூடிய வியாபிச்சு இருக்கக்கூடியதா இருக்கு. ஆனா அவ்வளவு அகலமா இருக்கு அப்படிங்கறத நினைக்க முடியாது. ஆனா அது கூர்மையா இருக்கணும். புத்தி கூர்மை தந்தினியாள வந்தருள் புரிவாயே அப்படின்னு மூல மந்திரம்
ஓதல் என்கின்ற திருப்புகளை அருமையாக குறிப்பிடுவார் அருணகிரிநாதர். ஆனால்தான் சுப்பிரமணிய சுவாமிக்கு என்ன பெரிய ஒரு பெருமைங்கிறது கேட்டா, சுக்குக்கு மிஞ்சின மருந்து இல்ல, சுப்பிரமணியத்துக்கு மிஞ்சின கடவுள் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருக்கு எது கிடைக்கணுமோ அந்த ஞானமானது கிடைத்து விட்டால் அவன் வேற எந்த பொருளை தேடி செல்ல போகிறான்? நம்மளுடைய சேக்கிழார் பெருமான் சொல்வார், ஓட்டையும் பொண்ணையும் ஒக்கவே நோக்குவார் அடியார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த காலத்துல இருக்கிற மனோநிலையில இருக்கிறவ அவளுக்கு தெய்வத்தோட பார்க்கும் இடமெங்கும் நீக்கமரம் இருக்கக்கூடிய அந்த பரமானந்த சொரூபம் தான் தெரியுமே தவிர்த்து வேற ஒண்ணும் தெரியாது. அப்ப அந்த ஞான நிலையில இருந்து நான் என்னென்ன நமக்கு நம்மள மெய் மறந்து எப்படி இருப்போமோ அந்த மாதிரி அந்த மெய் மறந்து இருக்கக்கூடிய பரமானந்தம் மேற்கொள்ள விம்மி விம்மி நடிக்கின்றீலை நெஞ்சமே தஞ்சமே அது நமக்கு இனியே அப்படின்னு கந்தர் அலங்காரத்துல கேட்கிறார். நம்மளுடைய தேவாரத்துல நானும் அந்த கூட்டத்தோட கூடமா இருக்க நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்துங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சர்வசங்க பரித்தியாகம், சரணாகதி, உனையே சரணடைந்தேன், உன்னதல் என்று என்னுடையதெல்லாம் உன்ட்ட தந்துட்டேன்னு சொல்லக்கூடிய அந்த நன்றே வருகினும் தீத விளைகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை உனக்கே பரம் எனக்குள்ள எல்லாம் அன்றே உனது என்று அழித்து விட்டேன் அழியாத குணக்குன்றே அருள் கடலே ஹிமவான் பெற்ற கோமளமே அப்படிங்கிறது ரெண்டு கையை தூக்கிட்டா பாருங்க திரௌபதி. அதே போல அபிராமி பட்டர் அதே போல சொல்ற, ஏன்னா அவளுக்கு அந்த சரணாகதியை தவிர்த்து வேற ஒண்ணும் இல்லை. சரண் என்று உனையடைந்தேன் தமியேன் என் பக்தருக்குள் தரம் அன்று இவன் என்று தள்ளத்தகாது அப்படின்னால கதறி இருக்கா எல்லாரும். அப்பேற்பட்ட அந்த சூழ்நிலையில வள்ளிமலை சுவாமிகள் நிறைய தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அவருக்கும் அந்த இப்ப கூட நீங்க போனா தெரியும், ஒரு பாம்பு நுழையக்கூடிய அளவுதான் அங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு குகை இருக்கும். மேல பார்த்தோம்னா திருப்புகழ் ஆசிரமம்னு ஒண்ணு இருக்கு. அங்க சூரியன் காணாச்சோலைன்னு ஒண்ணு இருக்கு. இன்னி தேதிய வரைக்கும் அதுக்கு சூரியன் அந்த தண்ணி மேல சூரியன் பட்டதே கிடையாது. அவ்வளவு ஔஷதமான மருந்து. அங்க உட்காந்து தபஸ் பண்றாரு. அவருக்கு நிறைய வள்ளி நாய்க்கெல்லாம் கண்ணுக்கு தென்பட்டு சாயந்தரம் ஆச்சுன்னா கந்தர்வர்கள் எல்லாம் வாட்சின்னு போவாளாம். அது வச்சு அந்த திருப்புகழுக்கெல்லாம் ராகம் போட்டும் போது அவர் வடநாட்டுல யாத்திரை பண்ணிட்டு இருக்கார். யாத்திரை பண்ணும் போது அவர் ஏகதாரைன்னு ஒண்ணு வச்சுட்டு இருப்பார். முன் காலத்துல பார்த்தோம்னா குடுகுடு பாண்டி எல்லாம் வாசல் எடுத்துன்னு போனான்னா அந்த சுரக்காவோட இதுல வச்சு டிங் 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 பாம்பு பாட்டு பாடிண்டே போவா, ஏதாவது ஒண்ணு நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்லுவாங்க. இவர் இந்த மாதிரி வாசிக்கும் போது என்ன அர்த்தங்கிறது கேட்டேன்னா கை வீங்கி போறது. அங்க எவனா இவருக்கு பிரயோகம் பண்ணிவிட்டான். யாருக்கு? வள்ளிமலை சுவாமிகளுக்கு. ஆனாலும் முருகப்பெருமாட்ட வேண்ட இதுவும் உன்னோட திருவிளையாடல் என்ன நடக்க போறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு உடனே அவருக்கு அந்த வேல் தான் ஞானம் இருக்கு. அவருக்கு யாரும் அடியார்கள் தண்டிக்க மாட்டாங்க. இறைவன் கூட யாரும் தண்டிக்க மாட்டாரு. யார் தன்கிட்ட வழிபடுறாளோ அவளுக்கு அறக்கருணை தன்னுடைய கட்டாட்சி வீட்சத்தினால பார்த்து அவளுக்கெல்லாம் நல்லது அனுகிரகம் பண்ணுவார். மரக்கருணை சொன்னா அவளுக்கு அந்த ஆணவம் கர்மம் மாயையானது அகன்று போடும்படியாக தான் செய்வார்களே தவிர்த்து சூரமனோட சரித்திரம் எல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரிஞ்சிருக்கும். தன்னுடைய வாகனமாக ஆக்கி கொண்டு விட்டார். அப்பேற்பட்ட சூழ்நிலையில இப்ப ஏன் நமக்கு இது போல நடக்குதுன்னு சொல்லும் போது அவருக்கு அந்த பிளாஷ் ஆஃப் தாட் ஒண்ணு வருது. அப்ப அந்த வேல் வகுப்புங்கிற 16 வரி இருக்கு. பருத்தமலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குடல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் அப்படின்னு ஆரம்பிச்சு திருத்தணியில் உரித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே அப்படின்னு முடியும் இந்த 16. அது இவருக்கு அந்த ஒரு ஞான திருஷ்டியின் காரணமாக தொல்காப்பியர் சொல்வார், என்ன இருக்குங்கிறது கேட்டல ஞானவான்களுக்கு தான் நிறைய விஷயங்கள் தெரியும். காற்றிடை சக்திகள் கணக்கில் அடங்கலன்னு எல்லாருக்கும் ஒரு சிவபுராணம் தான் வெளியில பிரகாசமா இருக்கு. மாணிக்க வாசகர் இன்னொரு சிவபுராணம் பாடியிருக்கார், 2வது புராணம். அதுல சொல்லும் போது காற்றிடை சக்திகள் கணக்கில் அடங்கல. அதனால நம்ம சுத்தி எக்கச்சக்கமான சக்திகள் இருக்கு, மந்திரமயமா இருக்கு, எவ்வளவு தூரமா இருக்கு. அதுல அவருக்கு தோணி தொல்காப்பியர் சொல்வார், நிறைமொழி மாந்தர் ஆணையர் கிளந்த மறைமொழி தானே மந்திரம் என்ப. மந்திரம்னா என்ன அர்த்தம் கேட்டாலும் இந்த ஆகாசத்துல காஸ்மிக் சென்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த பவரை இவ இருக்கக்கூடிய எப்படி ஒரு ஆண்டனா மூலமா வாங்கி வெளியில எல்லாருக்கும் வெளிப்படுத்துறாளோ என்ற ஒரு தெய்வமானது
தனக்கு உண்டான சக்தி எப்படி அந்த யந்திரத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறதோ அதை தான் அவ பெரியவாள்லாம் செய்வா. அந்த மாதிரி இருக்கிறச்ச எல்லாரும் பலன் அடையணுங்கிறதுக்கோசரம் அத 4 மடங்கு ஆக்கினார். என்ன காரணம்ங்கிறது கேட்டாலும் பிரம்மசூத்திரத்துல ஒரு சூத்திரம் வருது, கலவு சதுர்யுகம் பவேத் அப்படின்னு வருது. அதாவது என்னன்னு கேட்டோம்னா, கலி காலத்துல, கலியுகம் இருக்கு இல்லையா, திரேதாயுகம், கிருத்தயுகம், துவாபர யுகம், கலியுகத்துல அந்த தர்ம தேவத்தையோட மத்த 3 கால் ஒடிஞ்சு போய் ஒரு கால்ல தான் நிக்கிறதா. தர்மம்ங்கிறது ஒரு கால்ல தான் தழைச்சு இருக்கு. அத முழுசா நமக்கு ஒரு பயன் அடையணும்னு சொன்னா ஒரு மந்திரத்தை 1:4 4 வாட்டி சொன்னாதான் அந்த ஒரு வாட்டி சொன்னதோட பலன் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த கருத்துனால சொன்னதையே திருப்பி 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 சொல்லிட்டு இருக்கணும்னு வச்சுக்கோங்க. அது கூறியது கூறல் குற்றமாகாது. எந்த அர்த்தத்தை எப்படி சேர்த்தா அதுக்கு மதிப்பு ஜாஸ்தியா இருக்கோ அதுக்கு பேர் தான் அந்த குஞ்சலம்னு பேரு. இப்ப 2 ருத்ராட்சம் இருக்கும், மேல ஒரு குப்பி போடுவா, நடுப்புற ஒரு குப்பி போடுவா, சென்டர்ல ஒண்ணு போடுவா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ருத்ராட்சத்துக்கு தேய்மானம் ஆகாது. ஆனா அந்த ருத்ராட்சத்துல இருந்து படக்கூடிய நீரானதற்கு இப்ப சில பேர் பவழத்தை வச்சுப்பா, எது வேணா வச்சுப்பா. ஆனா அதுக்கு பேர் சம்புட்டிதம்னு பேரு. மந்திர சாஸ்திரங்கள்ல நிறைய ரூல்கள் இருக்கு, இப்படி பண்ணணும், இந்த மாதிரி ஜெபிக்கணும், காலையில எழுந்து பண்ணணும் எல்லாம் இருக்கு. இப்ப இவர் என்ன பண்ணிருக்காருங்கிறது கேட்டோம்னா அதுக்கு பேர் சம்புட்டிதம்னு பேரு. 2 பக்கம் போட்டா மேல பக்கம் மட்டும் நீங்க சொன்ன பேர் அதுக்கு பல்லவம்னு பேரு, கீழ் மட்டும் சொன்னா பேரு யோஜனம்னு பேரு. இதெல்லாம் ஒரு ரியல் அனாலிசிஸ் மாதிரி சப்ஜெக்ட் இது. இருந்தாலும் நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கோசரம் சொல்லும் போது அந்த தொங்கலாக இருக்கக்கூடியத வருத்தமலை சிறுத்தடை வெளுத்த நகை கருத்த குடல் சிவத்தெழுத வரைச்சிறுமை விழிக்க நிகராகும் திருத்தணி எது செஞ்சது? திருத்தணியில் உரித்தருணும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து உகன் வேலை அப்படின்னு ஆரம்பிச்சு ஒவ்வொன்றுத்துக்கும் இந்த 16 தொங்கலை வச்சிருக்கார். அப்ப ஒரு வாட்டி அந்த வேல் மாறல 4 வாட்டி சொன்னேன்னா 64 ஆகும். அந்த 64க்கு முன்னாடி 20 வாட்டி திருத்தணியில் சொல்லணும், முடிவுல 20 வாட்டி சொல்லணும். அப்ப 64 + 20 84, 84 + 20 104 ஆகும். ஆனா அந்த 16வது வரை இயற்கையாகவே 4 வாட்டி அதுல உள்ளுரையாக இருப்பதனால மொத்தம் 108 வாட்டி அந்த திருத்தணியில்ங்கிற அந்த பதமானது, அந்த மகா மந்திரமானது வந்து விடுது. ஏன் அந்த 108க்கு என்னடா சிறப்பு? இன்னைக்கு எதை கேட்டாலும் ஒவ்வொரு ஆதாரம் இல்லாம எந்த சாஸ்திரமும் நம்ம கிட்ட இல்ல. அதாவது பஞ்சாங்கம்னு நமக்கு தெரியும், ஆல்மனாக்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க எல்லாரும். எஃபிமெரிஸ் அப்படிங்கிறது வடநாட்டுல இருக்கக்கூடியதெல்லாம் 100 வருஷத்துக்கெல்லாம் பஞ்சாங்கம் போட்டு வச்சிருக்காங்க. திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம், இது 5. அப்புறம் இந்த 12 மாசங்கள். இது எப்படி இருக்குங்கிறத கேட்டோம்னா, நமக்கு வாரத்துல 7 நாள், நவகிரகங்கள் 9, அப்ப 7 9 16 ஆறுது. அப்புறம் கரணங்கள் 11, அதுக்கப்புறமா மாதங்கள் 12, திதி 15, அமாவாசையில இருந்து சதுர்தசியோ இல்ல பௌர்ணமியில இருந்து சதுர்தசியோ எடுத்துட்டாலும் எல்லாருக்கும் 27 நட்சத்திரங்கள் தெரியும். இதை தவிர யோகம்னு ஒண்ணு இருக்கு, அதுவும் 27 இருக்கு. இது மொத்தமா நீங்க கூட்டினீங்கன்னா 108ன்னு வரும். இதுக்குள்ளதான் பிரபஞ்சமே அடக்கமா இருக்கு. இது ஒரு சம்பிரதாயம் இருக்கு. இன்னொரு சம்பிரதாயங்கிறது பழங்காலத்து சம்பிரதாயங்கள்ல என்ன கேட்டீங்கன்னா அது பேர் கடபயாதி சங்கேன்னு பேர். இப்ப கேரளத்துல நார்த் இந்தியாவில எல்லாம் போய் கேட்டோம்னா கா அப்படிங்கிற எழுத்துக்கு 1, அது மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. அகர முதலன ஒரு இசை 50 அக்ஷரமும் அப்படிங்கிறது அருணகிரிநாதர் ஒரு திருப்புகளை சொல்றார். அதான் எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகும்னா இது 2 ரகசியார்த்தம் இருக்கு. எதுக்கு என்னன்னா எண்ணுங்கிறத புரிஞ்சுக்கணும், அந்த எண்ணுக்குண்டான எழுத்து என்னன்னு புரிஞ்சுட்டு செயல்பட்டாதான் நமசிவாய மசிய நம சிவாய நம அப்படின்னு எல்லாம் சொல்றோம் இல்லையா. அதுக்கெல்லாம் அர்த்தங்கள் இருக்கு, ஒவ்வொரு பதத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கிறதுனால அது அதோட மகத்துவமா கிடைக்கக்கூடியது. இப்ப அம் ஆம் இம் இம் உம் ரும் ரும் லும் லும் ஏம் ஐம் ஓம் 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 அம் அக அப்படி அது அம்துக்ஷம்னு சொல்றோம் இல்லையா. அது மொத்தம் 51 அக்ஷரம். எந்த ஒரு மந்திரத்தை சொன்னா கூட இத சொல்லிட்டு அந்த மந்திரத்தை சொல்லி திருப்பி இன்னொரு வாட்டி சொல்லணும். அப்ப சொன்னாதான் ஒரு வாட்டி அது கணக்காகும். அப்ப
மேல போகும்போது 50. எப்போதும் மந்திர சாஸ்திரங்கள் என்னங்கிறது கேட்டால நடுப்புற அந்த ஜபமணி யூஸ் பண்றோம் இல்லையா, அது நடுப்புற ஒரு மணி மாதிரி ஒண்ணு இருக்கும், அது பேர் மேருன்னு சொல்லுவாங்க. அந்த மேருவை வந்து தாண்டக்கூடாது. ஒரு கிளாக் வைஸ் போகும்போது அது திருப்பி ஆன்டி கிளாக் வைஸ் வரும்போது என்ன ஆகுங்கிறது கேட்டோம்னா 50 + 50 100 ஆகும். அப்புறம் அந்த காக்க காகாங்க சாச்சா சாஜானா டாடா டாடானா தாத்தா தாதானா பாப்பா பாப்பாமா யாரா லாவா சாஷா ஷாஹ திராக்ஞா. அப்ப மொத்தம் 50 + 50 + 8ங்கிறது 108 ஆறுது. இதை தவிர்த்து 60 வருஷங்கள் இருக்கு, அப்புறம் 27 நட்சத்திரங்கள் இருக்கு, 9 கிரகங்கள் இருக்கு, 12 ராசிகள் இருக்கு. இதை நீங்க கூட்டினா 108 வரும். ஆக மொத்தம் நீங்க 300 பண்ணா கூட 308 பண்ணணும், 1000 பண்ணா கூட 1008 பண்ணணும். அதனால அந்த மந்திர சித்தி 1 + 0 + 8ங்கிறது 9. இந்த நவமும் நம்ம உடம்பு இருக்கக்கூடிய நவத்வாரங்களை குறிக்கும். அதையெல்லாம் நமக்கு அடக்கி ஆளக்கூடிய அந்த பெரும் தன்மையானது நமக்கு கிடைக்கப்பெறும். அதோடு இல்லாம எல்லாமே இந்த கோள்கள்னால வரக்கூடிய சேஷ்டதா இல்ல அவ செய்யக்கூடிய அந்த கர்மா வினையோட பலனாலதான் இருக்கு. அதை வந்து அவ அடக்கிறதுனால என்ன ஆகுங்கிறத கேட்டேன்னா அதனால வரக்கூடிய தொந்தரவு நமக்கு இருக்காது. அதாவது தலைக்கு வந்து தலைப்பாகையோட போகவே தவிர்த்து நமக்கு மனசுக்குள்ள எந்த விதமான பாதிப்பு ஏற்படாது. மனசுல இருக்கக்கூடிய வியாதிக்கு பேர் ஆதின்னு பேரு. சரீரத்துல இருக்கக்கூடிய வியாதிக்கு, அதாவது நம்ம உபாதை இருக்குல்ல, கை கால் வலிக்கிறது, தலை நோவு, அதெல்லாம் இருக்கு, அது பேர் வியாதின்னு பேரு. ஆதிங்கிறது தொன்று தொட்டு நம்மளோட இந்த சரீரத்துல அப்பா அம்மா கர்ப்பத்துல இருந்து வந்துட்டே இருக்கக்கூடியது. அது உடனே போகாது, அது பிராரப்தம் சஞ்சிதம் ஆகாமியம் எல்லாம் சொல்லுவாங்க. அது ஒரு நல்ல குருமுகமா யார்கிட்ட போய் கேட்டு நல்ல உபதேசம் வாங்கி என்ன குரு சொல்றாரோ அது பிரகாரம் யார் செய்யறாளோ அவளுக்கு அதெல்லாம் தானா குருவோட பார்வையின் மற்றும் காரணமாக இந்த 3 ஒரே தருணத்திலே ஒழிந்து போய்விடும் என்பது சாஸ்திர சித்தாந்தம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல இவர் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கார். அப்படி பண்ணும்போது நிறைய அதனால பலன் கிடைக்கிறது. இது அவர் 1870 பிறந்தார் வள்ளிமலை சுவாமிகள். இது வந்து அப்பெல்லாம் சரியான டேட்டாஸ் எல்லாம் கிடையாது. அவளுக்கு சித்தம் போக்கு சிவம் போக்கு, அவளுக்கு என்ன தோன்றதோ குருநாதர் சொல்றாளோ அது மாதிரி செய்வா. கிட்டத்தட்ட 1923 இருந்து 1925 இந்த வேல்மாறல அவர் பிரசித்தம் பண்ணியிருக்கார். இதை மாத்தி டிரான்ஸ்பர்மேஷன் பண்ணி அதுக்கு உண்டான பொட்டன்சிய நிறைய இன்க்ரீஸ் பண்ணியிருக்கார். அதுக்கப்புறமா தான் அந்த வேல்மாறல் வச்சு சொல்லி எல்லா அடியார்களும் பயனடையணும் அப்படிங்கிறதுக்கோசரம் வச்சு அந்த பாகிஸ்தான் வார்ல நடக்கும் போதெல்லாம் இதெல்லாம் நீங்க படிங்கோ அப்படின்னு சொல்லிட்டு திருப்புகழ் பாராயண குண்டு, ஜப்பான் சண்டைக்கும் அஞ்சாருன்னு ஒரு சலங்காடும் வேந்தர் நமக்கு அஞ்சாருன்னு ஒரு கந்தர் அலங்கார பாடம் இருக்கு. அதை நம்ம இப்ப நம்ம செவி சாய்க்க போறோம். நான் இப்ப கொடுக்கக்கூடிய எல்லாமே ஒரு அவுட்லைனா இருக்கக்கூடியதா நான் சொல்றேன். ஏன் இந்த வேலுக்கு இவ்வளவு பெருமை அப்படின்னு சொல்லும் போது அந்த ஒரு வரி வருது, குகன் குகன் அப்படின்னு. குகன் அப்படிங்கிற பதம் வந்து என்னங்கிறத கேட்டா வரை சேரும் 84,100,000 யோனிபே ஏதோ உரை சேர படைத்து அவற்றின் உயிர்க்குயிராய் அங்கே நின்றான் கோயில். தேவாரம் பேசும். இத்தனை விதமான 84 லட்சம் இருக்கக்கூடிய ஸ்பீஷியஸ் இந்த உலகத்துல இருக்கான். ஆனா அத்தனைக்கும் ஒரு ஹிருதயம் இருக்கு இல்லையா, அந்த ஜீவன் இருக்கு இல்லையா, அந்த ஜீவன் பேர் தான் தகராகாசம்னு பேரு. அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வெற்றிடம் இருக்கு. ஆனா அந்த வெற்றிடம் வந்து சும்மா இருக்காங்கிறத கேட்டா அது வேலை செஞ்சுட்டே இருக்கு. அந்த வெற்றி குகேதி தகராகாசோ வேதாந்தேஷு பட்யத்தே தன்னிஷ்டோயம் குக புரோக்தஹான். குக சப்தத்துக்கு அவ்வளோ பெரிய விசேஷமான அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த தகராகாசம் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய ஹிருதய குகை இருக்கு இல்லையா, அதுல வந்து அவன் வந்து வசிக்கணும்னு நினைக்கிறாராம். மாசில் அடியார்கள் வாழ்கின்ற ஊர் சென்று தேடி விளையாடிய அங்கனே நின்று வாழும் மயில் வீரனே. அதே போல தொண்டரோட உலகத்துலதான் உரையறார். தொண்டர் கண்டு அண்டி மொண்டு உண்டு இருக்கும் சுத்த ஞானம் எனும் தண்டயம் புண்டரிக்கும் தருவாய்னு கேட்கிறார். தொண்டர் தம் பெருமை சொல்லவும் பெரிதேன்னு ஔவையார் வாக்கு. அதனால
நமக்கு அந்த சத்சங்கத்துல இருந்து எங்கோ நம்ம சேர்ந்துட்டோமா, அப்ப அந்த முருகப்பெருமான் அந்த குரு, நம்ம வழிபடக்கூடிய அந்த தெய்வம் தான் குருவா வருது அப்படிங்கிறது சாஸ்திரம். யாரும் நிலைவற்றலையும் ஏழு பிறவிக்கடலை ஏறவிடும் நற்கருணை ஓட காரணம் முருகன் மேதகு குரத்தி திரு வேலைக்காரனேன்னு வேலைக்காரன் வகுப்புல சொல்வார். இப்ப இந்த வகுப்புல 16 பத்தி சொல்லியிருக்கார். அந்த வேலோட பெருமை என்னடா அப்படிங்கறத நம்ம சிந்தனை பண்ணா, அது செய்யாத காரியமே அதுக்கு கிடையாது. அம்பாள் தான் பஞ்சகிருத்திய பராயணாயின மகான் லலிதா சகஸ்ரநாமம் சொல்றது. அதே போல இந்த வேலாயுதம் வள்ளி நாயகியோடைய விழிக்கு நிகராகும் அப்படிங்கறது முதல் வரியில சொல்லப்பட்டிருக்கு. பருத்தமலை சிறுத்த இடை வெளுத்தனகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நடராஜ பெருமான் பஞ்சகிருத்தியமும் தன்னோட உருவத்தினால பண்றார் அப்படிங்கறதுக்கோசரம் தோற்றம் துடியாதனில் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த பாட்டுல என்ன கொஞ்சம் டைத்தை நான் உத்தேசித்து நான் சொல்றேன். இப்ப அந்த அம்பாளோடது பருத்த முலையானது இருக்கக்கூடியது எதுக்கு காரணம்ங்கிறது கேட்டேன்னா, ஒரு நல்ல பக்குவம் அடைந்த சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோபவம் அனுகிரகம் இருக்கு. படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் அப்படிங்கறது தமிழ்ல இருக்கக்கூடிய அந்த வார்த்தையில அந்த வள்ளி நாயகியாக இருக்கக்கூடிய இச்சாசக்தி செய்கிறா. இதுக்கெல்லாம் ஆதாரங்கள் வேல் செஞ்சிருக்குங்கிறதுக்கு ஆதாரங்கள் இருக்கு. அந்த பருத்த முலையானது அந்த அம்பாளுடைய தோற்றத்தை இருக்கிறது. அதாவது பெருசா இருக்கிறதுனால இல்ல, அதை ப்ரொடெக்ட் பண்ணணும் இல்லையா, அதனோட பருத்தாமலை சிறுத்த இடி இருக்கு இல்லையா, அந்த பெருசா இருந்தா கூட பிரபஞ்சம் பெருசு. எல்லாரும் நினைக்க முடியாது நம்மள போல பாஞ்ச பௌத்திக சரீரம்ங்கிறது தெய்வங்களுக்கெல்லாம் கிடையாது. தெய்வத்துக்கெல்லாம் நெருப்பு தான் உருவாம். சமுத்திர வசனே தேவி பர்வதஸ்தன மண்டிதே விஷ்ணு பத்னி நமஸ்துபியம் பாதாச்சாரம் சமகிருஷ்ணமேன்னு காத்தால் எழுந்தனோன்னு நமக்கு வலது பக்கம் மூச்சு வந்துன்னா வலது கால கீழே வைக்கணும், இடது பக்கம் மூச்சு வந்துன்னா இடது கால கீழே வச்சு அம்மா பூமாதேவி உன்னனா காலால மிதிக்கிறேன், என்ன நீங்க காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்கு, பர்வதங்கள் தான் அவளுக்கு திருத்தனபாரங்களா சொல்லியிருக்கு. அந்த கடல் தான் ஆடையா இருக்கு அப்படின்னா புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்த நம்மளால டைரக்டா நெருப்பை பார்த்து தியானம் பண்ண முடியாதுங்கிறதுனால அது ஒரு நாமம் ஒரு உருவம் ஒன்றுமில் ஆதார்க்கு 1000 திருநாமம் பாடினான் தெள்ள நம் கொட்டாமோ அப்படின்னு தேவார சொல்றது. எப்பேற்பட்ட விஷயங்கள் எல்லாம் இருக்கு. ஆனால்தான் சகஸ்ர சீரிஷா புருஷா சகஸ்ராட்ச சகஸ்ரபாத் அவள் எப்படி நினைக்கிறாளோ அந்த உருவமா நான் அவளுக்கு அனுகிரகம் பண்றேன்னு கீதையில பகவான் சொல்றார். நீ எப்படி வேணா வழிபடு, கோண கோண கோவிந்தான் சொல்லு, எப்படி வேணா சொல்லு. அதனால உனக்கு தேவை அந்த நம்பிக்கை தான். நம்பி கை வைக்கணும், நம்பிக்கையை வைக்கணும் சுவாமி கிட்ட. அப்படி இருக்கும்போது நீங்க உங்களுடைய மனசுதான் அந்த உருவமா மாறுறது அப்படிங்கிறது அத்வைத சாஸ்திரமோ எந்த சித்தாந்தமா இருந்தாலும் அதுதான். நீ அதுவாக மாறி விடுகிறாய். அதுதான் உயர்ந்த நிலை. நானே நீயாய் நீயே நானாய் நானா வேத பொருளாகி அப்படிங்கிற அருணகிரிநாதரோட வாக்கு. அது மட்டும் இல்ல, நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உண்மை என்றும் வணங்குவது உன் வளர்த்தாள். அப்போ காலையில எழுந்ததுல இருந்து ராத்திரி முழுக்க அந்த இறை சிந்தனையே நல்ல மருந்துன்னு சில பிரிஸ்கிரிப்ஷன் எல்லாம் கொடுத்துருப்பான். அந்த மாதிரி மனச அலைப்பாய் விடக்கூடாது. என்ன காரியம் பண்றதுங்கிறது கருத்து இல்லை, ஆனா மனசுதான் எங்க லயிச்சிருக்குங்கிறத பார்க்கணும். ஒருத்தரை நேரடியா பார்த்தேன்னா ஸ்தூல சரீரத்தை வச்சு பார்க்க முடியாது. அப்போ பருத்தமலை சிறுத்தடை இந்த வெளுத்த நகையை என்ன பண்றதுங்கிறது கேட்டேன்னா, சிவபெருமான் சிரிச்சே கொளுத்துட்டார். அந்த திரிபுர சம்ஹாரம் பண்ணும்போது தெய்வம் சிரிக்கிறது அப்படிங்கிறது சொன்னா சம்ஹாரம். முதல்ல சிருஷ்டி, அப்புறமா ஸ்திதி, அப்புறம் சம்ஹாரம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கருத்த குழல் மறைப்பு. ஏன்னா போன ஜன்மத்துல என்ன நடந்தது இப்ப நடக்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. அந்த கருவையானது மறைப்பு தன்மையாக குறிக்கப்படுகிறது. சிவத்தை எதுங்கிறது என்ன கேட்டால்னா
நமக்கெல்லாம் அந்த கற்பூர வீட்டு அந்த போட்டு இருக்கிறதால சக்கச்சவேன்னு இருக்கிறதுனால நமக்கு இருக்கக்கூடிய உபதேச மொழிகள் எல்லாம் சொல்லி நீ கவலைப்படாதப்பா உன்னை காப்பாத்துற அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு. இதுக்கு அதுக்கு என்னடா சம்பந்தம் அப்படிங்கறத கேட்டான்னு வச்சுக்கோங்க. அந்த பஞ்சகிருத்த கண்ணாடியில் தடம் கண்ட வேளான என்னால் பிறக்கும் அப்படிங்கறத சொல்லும் போது அவருக்கு கண்ணாடியிலே அவரோட சொரூபத்தை உண்டு பண்ணிட்டார். அதனால அவர் வந்து சிருஷ்டி உண்டாச்சு. வீரபாகு தேவரையும் நக்கீரரையும் காத்ததுனால அவர் சித்தி பண்ணிட்டார். சூரசம்ஹாரத்தை பண்ணதுனால சம்ஹாரம் அந்த வேல் பண்ணிட்டு, அதாவது அடியார்கள் இடத்துல இருக்கக்கூடிய வெம்மையை மறைத்து தன்னருள் காட்டியும் பகைவரிடத்து தன்மையை மறைத்து வெம்மையை காட்டியும் வருதலால் அவளுக்கு வந்து அந்த திரோபகம் என்று இருக்கக்கூடிய அந்த மறைத்தல் இருக்கு. அதாவது அருணகிரிநாதர் நாவல குமரகுருபரன் நாவிலையும் எல்லாருக்கும் அந்த உபதேசம் பண்ணத்தினால அந்த அனுகிரகமானது இந்த வேலாயுதம் பண்ணிருக்கு. ரெண்டுத்தையும் இது மாதிரி ஈக்குவேட் பண்ணி சொல்றார். அதுக்கப்புறமா பனைக்கு முகபடக்கரண மதத்தவள கஜக்கடவுள் பதத்துடும் நிகழத்துளை தெரிக்க வரமாகும். பனைக்கனா நீண்ட துதிக்கை, எது பனைமரம் போல இருக்கக்கூடிய துதிக்கை இருக்குல்ல, பனைமரத்தோட அந்த ஸ்டெம்மை பார்த்தாலும் யானையோட அந்த துதிக்கை பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கும். அந்த கஜ மதத்தவள கஜக்கடவுள் பதத்துடன் நிகழத்துளை தெரிக்க வரமாகும். அந்த இருக்கக்கூடிய இந்திரனுடைய அந்த சூரனால் அதற்கு விதிக்கப்பட்ட அந்த கால் விலங்குகளை வந்து தெரிக்க வரமாகும், தெரிக்க அறமாகும். பனைக்கு முகப்படாம்னா இப்ப வந்து நீங்க நவராத்திரியில பார்த்தாலும் மைசூர்ல அந்த பழங்காலத்துல இருக்கக்கூடிய அந்த தங்கத்தினால போட்ட அந்த முகப்படாங்கிறது அந்த மூஞ்சியில போடுறா இல்லையோ அந்த மதத்தவள அந்த கஜ கடவுள் அப்படிங்கறது சொல்லும் போது யாருன்னு கேட்டாலும் அந்த ஐராவதம், யாருக்கு இந்திரனோட இருக்கக்கூடிய அந்த யானைக்கு பேரு ஐராவதம்னு பேரு. சிவன் கிட்ட இருக்கக்கூடியதுக்கு அந்த யானைக்கு பேரு ஐராவணம்னு பேரு. அதற்கு 1000 தலை. ஆனா அவர் யூஸ் பண்ணல, சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு மட்டும் கொடுத்து அனுப்புறார். சேரமாள் பெருமாளுக்கு முன்னாடி இருக்கும்போது சீக்கிரமா வந்து சேரன் கோஷம் கொடுத்து அனுப்புறார். 3வது வரியில பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்கு உருகி வரை குகையை இடித்த வழி காணும். பழுத்த முதுனா இந்த தமிழ் முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் எல்லாம் கூறப்படுகின்றது. அப்பேற்பட்ட அந்த முது தமிழ் பலகைகளை வீட்டிருந்த கவிப்புலவன் யாரு? அந்த திருமுருகாற்று படையை பாடின நம்மளுடைய அந்த நக்கீர தேவநாயனார் இருக்காரு இல்லையோ, அந்த இவுளிமுகியை பொருத ராவுத்தனானவனும் 108 புலவர்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கும் போது அந்த இவுளிமுகி என்று சொல்லக்கூடிய அந்த குதிரை முகத்துக்கு இருக்கிற அந்த பேய், அந்த பேய் இருந்தது. அந்த பூத கணங்கள் இருந்தது. சரியான பேய்ங்கிறதுக்குள்ள பூத கணங்கள். அந்த கணமானது அன்னைக்குதான் நக்கீரர் வந்து ஜபம் பண்ணிட்டு சந்தியாவந்தனங்கள்லாம் பண்ணிட்டு அந்த உட்கார்ந்து இருக்கார். அப்ப ஆஹா கிடைச்சதுன்னு சொல்லிட்டு அந்த குகையில வச்சு போட்டு ஒரு பெரிய கல்லை தூக்கி போட்டு அங்க உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லாரும் திட்டுறாங்க. ஐயோ நீ வந்து சேர்ந்துட்டே இன்னைக்கு எங்களால அழிய போற அப்படின்னு சொல்லும் போது, நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லும் போது அந்த குகையில பாடுறார். திருமுருகாற்றுப்படைய பாடின உடனே என்ன அர்த்தம், அந்த வேலாயுதம் வந்து அந்த குகையை தகர்த்தெறியுது. அப்ப பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கைப்புலவன் இசைக்கு உருகி வரை குகையை இடித்த வழி காணும். அதாவது பாடுறதே இசைதான். அதனால அவர் வந்து அந்த காலத்துல இசையோடு பாடியிருக்காருங்கிறது தெரியறது. அதனால அது நிறைய விஷயத்துல திருப்புகள்ல கொட்டேஷன்ல அருணகிரிநாதர் சொல்றார். அதுக்கப்புறமா பசித்து அழகையும் சித்து எழுது முறைப்படுதல் ஒழித்து அவுடர் உரத்துதிர நினத்தசைகள் புதிக்க அருள் நேரம். அங்க இருக்கிற காட்டுல இருக்கக்கூடிய பரணி எல்லாம் இருக்கால், அந்த பரணி பாடு இருக்கும்போது அங்கங்க வெட்டுட்ட பேய்கள் பிசாசுகள் எல்லாம் இருக்குமா. அதுக்கு பசி பசி பசின்னு சொல்லும் போது அதுக்கெல்லாம் இருக்கும்போது அந்த வேலாயுதமானது பார்த்த உடனே அந்த யார் அரக்கர் உடல்கள் எல்லாரும் இருக்காளோ அவளுடைய குடல்கள் எல்லாம் மாலையாக கொடுத்து எதனை தாங்கள் உண்ண வேண்டும் என்று சொல்லி கூறி அதுக்கெல்லாம் அன்னம் போடுமா அந்த வேலாயுதம். அதுக்கப்புறமா அது யார் யாருக்கு வரக்கூடிய துன்பங்களை நீக்கும் என்று சொல்லும் போது சுரர்க்கும்னா தேவர்கள், முனிவர்கள் ரிஷிகள், மகபதி. மகபதினா யாரு? இந்திரனுக்கு பேர் இன்னொரு பேரு மகபதி. அப்புறமா விதி
மகபதிக்கும், விதினா பிரம்மாக்கும், விதி தனக்கும், அதே போல நம்மள போல ஹரி மகாவிஷ்ணுக்கும் ஏற்படக்கூடிய துன்பத்தையும், அதே போல நம்மள போல இருக்கக்கூடிய மனுஷாளுக்கு இருக்கக்கூடிய துன்பத்தினை அது விரைந்து ஒழிக்குமா. அரிபிரமாதியற்கால் விலங்குகளை தரித்த பெருமாளே. அதனோட ஒரு பராக்கிரமம் என்ன இந்த 6வது வரியில சொல்றார். சுடற்பரிதி ஒழிப்ப, நில ஒழுக்குமதி ஒழிப்ப, அலை அடக்கு தடல் ஒழிப்ப, ஒளிர் ஒளிப்பிரமை வீசுங்கிறது இதனோட சுயம் பிரகாசமான ஞானத்தோட விலாசத்தையோ பிரகாசத்தையோ யார் எண்ண முடியும்? கோட்டி சூரிய பிரகாசம் இருந்ததுன்னா கூட இதனோட ஞானத்துக்கு உண்டான சமமானது. ஏன்னா அஞ்ஞான இருள் அழிந்து விட்டால் அங்க இருக்கக்கூடியது எல்லாமே வெளிச்சம் தான். அப்ப வேற ஒண்ணும் அங்க இருக்கக்கூடிய வாய்ப்பே இல்லை. அப்ப சுடற்பரிதி ஒழிப்ப, நல்ல சூரியனை விட சந்திரனை விட நம்மளுடைய உலகத்தை சுத்தி இருக்கக்கூடிய கடல் இருக்கு. கடலை சுத்தி நெருப்பு இருக்குங்கிறது பல பேருக்கு தெரியாது. அது பேர் வடவா முகாக்னின்னு பேரு. அது குதிரை முகத்தோடு இருக்கக்கூடியது ஒரு அற்புதமான இருக்கு. அதெல்லாம் தலை குனியும்படி அவ்வளவு பிரகாசமா இருக்குமா. அது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான ஒண்ணு சொல்றார். துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடநிறைக்கின் அவர் குலத்தை முதலறக்களையும் எனக்கு ஒரு துணையாகும்ங்கிறது சொல்றார். யாராவது தன்னை வழிபடக்கூடிய அடியார்களுக்கு துன்பம் செய்யணும்னு ஏதாவது மனசுல நினைச்சாள்னா அவளுடைய அந்த குலத்தையே அழித்து விடும் அப்படிங்கிறது இது சாதாரணமா சொல்லி, அது மட்டும் இல்ல எனக்கு ஒரு துணையாக அது விளங்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கார். இதுல என்ன அர்த்தம் கேட்டால, தெய்வங்கள் எல்லாம் அழிக்கக்கூடிய வல்லமை கிடையாது. அவளுக்கெல்லாம் அனுகிரகம் ஒருத்தமையை தவிர்த்து யாரும் அழிக்க மாட்டா. ஆனா ஒருத்தரோட ஒருத்தர் பிடிக்கலங்கிறதுக்கு காரணம் ஏதோ ஒரு மனசுக்குள்ள ஒருத்தர் பிடிக்காத தன்மை இருக்கு இல்லையா, அந்த எனிமிட்டி இருக்கு இல்லையா, அந்த சத்ருத்துவ பாவத்தை அழிக்குமே தவிர்த்து மனுஷால அழிக்காது. அதாவது அந்த பிரின்சிபிள் இருக்கு இல்லையா, இவாளுக்கு அந்த வேரோட பழங்காலத்துல இருந்து வரக்கூடிய அந்த தொன்று தொட்டு இவா கூட இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை இருக்கு இல்லையா, அந்த பிரச்சனைக்கு ஒரு பிரச்சனை உண்டு பண்ணிவிடும், இடும்பைக்கு இடும்பைப்படுத்தி விடும். அதுக்கப்புறமா நமக்கெல்லாம் ஓர் துணையாகும்ங்கிறது சொல்லியிருக்கார். ஒப்பற்ற துணையாக அது விளங்கி நம்மளை காப்பாற்றும். அதுக்கப்புறமா சொலர்க்கு அரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை ஏறுத்தறிய உரிக்கு எழும் மரத்தை நிலை காணும். யாருக்கு திருப்புகழ் பாடணும் கொடுத்து வச்சிருக்காளோ அவளுக்கு மட்டும்தான் பூர்வ ஜன்ம சுக்கரத்தினாலதான் படிக்க முடியும். எல்லாருக்கும் எல்லாமே படிச்சு திருப்புகழ்லாம் கத்துக்க முடியும். பக்தர் ஜனப்பிரிய நிறுத்தம் நடித்திடு பக்ஷி நடத்திய குக பூர்வ பশ্চিம தட்சிண உத்தர திக்குல பக்தர்கள் அத்புதம் 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 எனவோதும் சொல்லிட்டு அவர் 1500வது வருஷத்திலே பாடி போயிட்டார். ஆனா இப்ப நம்ம நடக்கிறது என்ன, 2025 இருக்கோம். அவருக்கு முன்னாடி அவ்வளவு ஞான திருஷ்டி இருந்ததுன்னா இந்த திருப்புகழுக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. அதாவது இதுல சிரித்து ஏறி கொளுத்துங்கிறது நினைத்ததும் அழிக்கும், மனத்தையும் உருக்கும், நிஷிக்கர அறுக்கும், பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும், பொறுப்பையும் இடிக்கும், நிறைப்புகள் உரைக்கும் செயல்தாராயின்னு திருத்தணி திருப்புகள்ல சினத்தவர் முடிக்கும், பகைத்தவர் குடிக்கும் என்ற திருப்புகளை அருணகிரிநாதர் சொல்றார். அதனால சொலர்க்கு அரிய திருப்புகழை யார் சொல்றாளோ அவளுக்கு பகைங்கிறதே இருக்காது. அவளுக்கு தான் பகைங்கிறது 2 விதமான பகை இருக்கு. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் என்று சொல்லக்கூடிய 6 விதமான அரிதாரி ஷட்வர்க்கம் என்று சொல்வார்கள். அப்புறம் வெளியில இருக்கக்கூடிய பகை இருக்கு இல்லையா, பிடிக்கிறது, பிடிக்காதவன், பிடித்தவன், நேரடியா ஒண்ணு பேசுறவன், மறைமுகமா சொல்றவன் இல்லையா, அந்த தன்மையே இல்லாத பண்ணிவிடும் அப்படிங்கிறது சொல்றார். அதோட இல்லாம எங்க அறம் இருக்கோ அவ பக்கம் ஜெயிக்கும். அதுக்கப்புறமா தருக்கு நமன் முறுக்கவரின் எருக்கு மதி தரித்த முடிபடைத்த விரல் படைத்த இறை கிழக்கு நிகராகும். யாராவது செருக்கிண்டு வரான்னு வச்சுக்கோங்களேன், நம்மள அழிக்கணும் வரா, இல்ல ஏதாவது நமக்கு இடையூறு வருதுங்கிறது சொன்னா எப்படி நம்மளுடைய மார்க்கண்டேய நம்ம சிவபெருமான் திருக்கட ஊர்ல காப்பாத்தினாரோ அந்த யம தர்மராஜன் அப்படியே தூக்கி தள்ளி விட்டுட்டு எப்படி காப்பாத்தினாரோ அவரை போல ஒரே நிமிஷத்துல அவருக்கு பரம கிருபாகரனா அந்த வேலாயுதம் நமக்கு ஹெல்ப் பண்ணும் சொல்றார். அப்புறம் இந்த பூமியில யாருக்காவது பசி 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 அப்படின்னு இருந்தக்கூடிய எந்த ஜீவராசிகளா இருந்தாலும் சரி, தளத்தில் உள்ள கணத்தொகுதி கழிப்பின் உண அழைப்பதன வளர்க்கமல கரத்தின் முனைவிதிருக்க வளைவாகும். யாராவது பசியோ, எதுக்கு பசினா என்ன அர்த்தம், ஆகாரம் சொல்லி யாராவது வேண்டுதல் என்ன கேட்டு வராளோ அந்த அது கிட்டக்கே போக வேண்டாம், வெறும் ஒரு நுனியை உதிர்த்தா அப்படி இருக்கும். நீங்க ஒரு செடி கொடியில போய் ஒரு நாவல் மரத்தை போய் உதிர்த்தல்னா அந்த நாவல் பழமனுக்கும் கொட்டிவிடும் இல்லையா, அந்த மாதிரி இந்த வேலோடைய அந்த முனையானது
அப்படியே தெரிச்சு எல்லாருக்கும் அந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கிற வாழ்க்கெல்லாம் சாப்பாடு போட்டுரும் அப்படிங்கிறது சொல்றார். இன்னொரு முக்கியமான பிரார்த்தனை இதுல வருது. தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வலத்தும் இருபுறத்தும் அருகு அடுத்து இரவு பகல் துணையதாகும். நான் இப்ப தனியா இருந்தாலும் சரி, ஆத்துல வீட்டுல தனியா இருந்தாலும் சரி, வெளியில தனியா போனாலும் சரி, அந்த வேலாயுதம் எனக்கு என்ன பண்ணுங்கிறது கேட்டேன்னா, தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும்னா லெப்ட், ஒரு வலத்தும் ரைட்டு, இருபுறத்தும் ஃப்ரண்ட் பேக் அப்படின்னா கிட்டக்கே தூரமா அப்படிங்கிறதுக்கு போது அருகு அடுத்துனா ரொம்ப தள்ளியும் சரி பின்னாடி இருக்கும் சரி, எப்பொழுதும் நமக்கு அந்த 8 திக்குல இருந்து இருக்க காப்பாற்றக்கூடிய வல்லமை இரவு பகல் துணையதாக, ராத்திரியும் சரி பகல்லும் சரி. அதனால யாராவது வெளியில போறேங்கிறது சொன்னேன்னா இந்த ஒரு தனித்து நடக்கும் வேலு மேலும் சிவனும் துணை, வேலு மேலும் சிவனும் துணை அப்படிங்கிறத சொல்லிட்டு இத 3 வாட்டி சொல்லிட்டு போனேன்னா போறோம். அப்புறமா சலத்து வரும் மரக்கருடல் 12வது வரியில சலத்து வரும் மரக்கருடல் கொழுத்து வளர் பருத்த குடர் சிவத்தை தொடையன சிகையில் விருப்பமுடு சூடும். இந்த சந்தோஷத்தினால என்ன பண்ணுமா, அந்த பகைவர்களோட அவ கொண்டு போட்டு இருக்கக்கூடிய அந்த மாலை எல்லாம் தனக்கு உண்டான அப்படி காளி அம்சம் தானே, அவ போல இருக்கக்கூடிய அந்த குடல் மாலை எல்லாம் தான் அணிஞ்சுண்டு ஆபரணமா வச்சுக்குமா. அதுக்கப்புறமா திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்து உடையும் உடைப்பு அடைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும். இதுல அந்த சூரசம்ஹாரத்தை பத்தி அவன் மாமரமா இருக்கும் போது குடிச்சதெல்லாம் அந்த கதையில சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த ஒரு வரியானது ரொம்ப விசேஷமா நம்ம சரீர சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய விசேஷமான ஒரு கருத்து இருக்கு இதுல. இத சொல்லி நிறைய பேருக்கு அந்த ஹார்ட் சர்ஜரியே இருக்கக்கூடிய நிறைய நிறுத்தப்பட்டிருக்கு. நிறைய விசேஷங்கள் இருக்கு. யார் யாருக்கு கைகால் இல்லையோ வெறிகோசு, போக்குவரத்து, அந்த கொத்த தலைவலி எல்லாமே போகும். ஏன்னா இதனோட பாட்டோட அர்த்தம் என்னன்னா, திரைனா அலைன்னு அர்த்தம். அந்த அலையுடைய கடலை பத்தி சொல்லும் போது நம்மளுடைய வாழ்க்கையே அப்படிதான். எங்கெங்க இந்த பிளட் கிளாட்னு சொல்றாலோ இல்லையா, த்ராம்போசிஸ் அதெல்லாம் சொல்றாலோ இல்லையா, அப்ப எங்க எங்க அந்த உதிரம்னா ரத்தம் எங்க போடுமோ அங்க போக வேண்டிய இடத்துல போக செய்து, எங்க அடைப்பு இருக்கோ அந்த அடைப்பை நீக்கும். இப்ப இது ரெண்டும் சரியாயிடுச்சுன்னா அவனுக்கு பிபியும் இருக்காது, எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அது மட்டும் இல்ல, இது சமத்காரமா பண்ணுமா, நிறைத்து விளையாடு. அதோட இருக்கக்கூடிய லீலா விபூதிகள் இதான். மனசோட யார் நீ உண்மையான அவரை நம்பி நீங்க செய்யறவளோ அவளுக்கு கிடைக்கக்கூடியது. திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்து உடையும் உடைப்பு அடைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணில் உரித்தரணும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து உகன் வேலை. அப்புறமா திசைகிரியே முதல் புலிசனார்த்த சரி முளைத்ததன முகட்டினடை பறக்க அற விஷயத்ததிர ஓடும். இப்பெல்லாம் நிறைய எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் விடுற, வந்தே பாரத் விடுறாங்க. ஒரு ட்ரெயினோட ஸ்பீடை இன்னொரு ட்ரெயின் ஸ்பீடு மிஞ்சுட்டே இருக்கு. இது மனோவேகத்தை விட ஜாஸ்தி பண்ணுமா. அங்க இருக்கக்கூடிய மலையில எல்லாம் இப்படி போயிட்டு வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த மலையெல்லாம் நடு நடக்குமா. திசைகிரியே முதல் புலிசன் அறுத்த சிறையும் உழைத்ததுன்னு சிறையா இருந்து விட்டா இருக்கக்கூடிய அந்த கோழி அதெல்லாம் இருந்து எப்படி தவிக்கும், அந்த மாதிரி அவ்வளவு ஃபாஸ்டா போய் இருக்கக்கூடிய அந்த வல்லமை அவளுக்கு இருக்கு. சினத்து இது விஷயத்தை ஓடும் எது திருத்தணில் உரித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஒரே கருத்தன்மையில் நடத்து உகன் வேலே. சினத்தவுணர் எதிர்த்த ரணகளத்தில் வெகு குறைத்தல்கள் சிரித்து எயிறு கடித்து விழி விழித்து அலரமோ. அந்த அந்த போர்க்களத்துல சண்டை போடணும்னு யாரா நினைக்கிறாளோ அவளெல்லாம் பார்த்து ரொம்ப வெகுண்டு அவளோட மாற பிடந்து தலையெல்லாம் வெட்டிட்டு இந்த பக்கம் அது பேர் கவந்தம்னு சொல்லுவாங்க. தக்கையாக பரணி அது போல இருக்கக்கூடிய யார் யார் படிச்சு பார்த்தாலும் அவளுக்கெல்லாம் தெரியும். அந்த எதிர்த்த ரணகளத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்து எயிறு கடித்து விழி விழித்து அதோட பல்லெல்லாம் வெட்டி அதை சிரிக்குமா உன்னோட ஒண்ணு பார்த்துட்டு, ஆஹா இவ்வளவு தூரம் இருக்கு, இவ்வளவு பராக்கிரமம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து இது போல இருக்குமா. இதெல்லாம் செய்யக்கூடியது எது, குறைத்தலைகள் போர்க்களத்தில் உடல் துண்டிக்கப்பட எடுத்து வீரர்கள் உடலுடற்ற தலைகள் வீரச்சிரிப்பு சிரித்தல் பற்களை கடித்தல் விழிவிழித்து வாய் அலறுதல் செய்யும் அச்சுறுத்தும் என்று கலிங்கத்துக்கு பரணியில இருக்கக்கூடிய ஒரு பெரிய பரணிக்கோர் இருக்காரு இல்லையா, கலிங்கத்துக்கு பரணி பாடினா இருக்காரு இல்லையா, ஜெயம் கொண்டார்னு பேர் அவருக்கு. பரணிக்கோர் ஜெயம் கொண்டார்னு அப்பேற்பட்ட கஷ்டப்பட்டு பாடியிருக்கா. அவ்வளவு அருமையான விஷயங்கள் எல்லாம் பாடியிருக்கா. இதெல்லாம் எதிரா செய்யறது அப்படிங்கறது கேட்டாள்னா வேதாந்தத்துல சொல்வாங்க,
மூலாதாரம், சாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, அதுக்கு மேல சகசிராரம், அதசகசிராரம், சோடசாந்தம், துவாதசாந்தம் நல்லா சொல்லுவாங்க. அந்த சோடசாந்த ஸ்தலம் தான் திருத்தணி. அந்த திருத்தணியில இருக்க முருகருக்கு பேரு ஞான சக்திதர மூர்த்தி முருகன் பேரு. அங்க இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு பேரு ஆபத் சகாய விநாயக மூர்த்தின்னு பேரு. அந்த திருத்தணிக்கு எக்கச்சக்கமான விசேஷமான பேர்கள் எல்லாம் இருக்கு. அது கல்லாரகிரி, நீலோத்பலகிரி, ஆராமகிரி அப்படின்னால க்ஷணிகாச்சலம், தணிகாச்சலம் அப்படின்னால நிறைய பேர் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய திருத்தணியில் உதித்து அவன் என்ன பண்ணிட்டு இருக்கா, எல்லாருக்கும் அருளி, நமக்கெல்லாம் அருளிக்கொண்டே இருக்கிறான், அருளை வாரி வழங்கி கொண்டே இருக்கிறான். அவன் யாரு? ஒருத்தன், ஒப்பற்றவன். அவனுக்கு பார் ஈக்குவலண்ட் எக்ஸலண்ட் யாருமே கிடையாது. அவர் பிரம்மண்யம், அவருக்கு மேல கடவுள் கிடையாது. ஒருத்தன் அப்படின்னா ஒப்பற்றன்னு அர்த்தம். அப்ப மலை விருத்தன், பழமுதிர் சோலை மலை கிழவானேன்னு திருமுருகாற்று படையல நக்கீரர் சொல்றா போல மலை கிழவன் அர்த்தம், முதியவன் அர்த்தம். எல்லாரையும் மலைக்க செய்யக்கூடிய ஒரு கிழவன். மலை கிழவன் குன்றுதோறும் இருக்கும் எல்லாம் குறிஞ்சி ஸ்தலத்துல இருக்கக்கூடியதுக்கெல்லாம் குமரன் உரைகின்ற ஸ்தலம். அப்போ அவன் என்ன பண்றான், எனது உளத்தில் உரை கருத்தர், ஆஹா இவன் நம்மளோட அன்பன், இவனோட மனசுக்குள்ள போய் நம்ம போய் உட்கார்ந்து அவனுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரா. எனது உளத்தில் உரை கருத்தன். அவர் எப்படி வராரு, மயில் நடத்து, மயில் வாகனத்திலிருந்து அப்பேற்பட்ட அந்த குகன் வேலே அப்படின்னு இந்த வேல்மாறலோட அந்த 16 வரி யார் புரிஞ்சுட்டாலோ அதை 4 மடங்கு சொல்றதுனால அந்த வேல்மாறல் பாராயணமானது அருமையாக இருக்கும். எங்களுடைய மடமானது நங்கைநல்லூரிலே மாடர்ன் ஸ்கூல், நங்கைநல்லூர் தெற்குல தர்மலிங்கேஸ்வரர் கோயில் ஒண்ணு இருக்கு, அது பக்கத்துல இருக்கு. சாதுராம் சுவாமிகள் அப்படிங்கிற ஒரு பெரிய மகான் அருட்கவியார் இருந்தார். அவருடைய தாயார் இருக்கக்கூடிய பொங்கி மோனாம்பிகை, அவர்களுடைய ஓரகத்தியா இருக்கக்கூடிய ஞானாம்பா அம்மையார் அவர்களுடைய சமாதிகள் உள்ளன. அதனை தவிர்த்து திருப்புகழை பாடிய அருணகிரிநாதருடைய திருமேனியும் வள்ளிமலை சுவாமிகளோட திருமேனியும் இருக்கு. அங்க இந்த புஸ்தகமானது 130 ரூபாய்க்கு கிடைக்கிறது. இதுதான் திருப்புகழோட பிறந்த வீடு. இந்த திருப்புகழுக்கு இத ராகத்தோட சொல்றதெல்லாம் சொல்லலாம். ஆனா இது மந்திரம்ங்கிறதுனால எந்த அளவு அதுக்கு முக்கியத்துவமோ அதை விட அதோட அர்த்தானுசந்தானத்துக்கு தான் முக்கியம். இதுக்கு ஒரு யந்திரம் இருக்கு, பாருங்க. இதுதான் வேல்மார்கால் மகாமந்திர யந்திரம்னு பேரு. இது அவரோட சீடராக இருக்கக்கூடிய அருட்கவிதாவுத்தர் சாதுராம சுவாமிகளுக்கு அவருக்கு குருவோட அனுகிரகத்தினால இந்த மாதிரி பண்ணணுங்கிறத சொல்லிட்டு 1974 பெங்களூர்ல இருக்கக்கூடிய அலசூர் முருகன் கோயில்ல அந்த வேல்மாறல் மன்றம்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருந்தார். அது இன்னி தேதி வரைக்கும் செயல்பட்டு அப்புறம் இங்க அப்புறமே எங்க பாட்டியோட சமாதியானத்துல அது 79 இருந்து இங்க இருக்கு. இந்த வேல்மாறல் படிக்கிறதுங்கிறது பெரிய ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது. இது மாதிரி நாங்க ஒரு கார்டு போட்டிருக்கோம். இந்த வெறும் புஸ்தகம் இருந்தா அவ எங்க வேணா வேல்மாறல் படிக்கலாம், எப்படி வேணா படிக்கலாம். இதுக்குன்னு மனப்பாடம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணவே தேவையில்லை. இந்த கையில இந்த கார்டு இருந்ததுன்னா இந்த 16 வரி மட்டும் மனப்பாடம் ஆயிடுச்சுன்னா போற அவளுக்கு. இதுல எப்படி படிக்கணும், என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கோசரம் எல்லா டீட்டெயிலும் போட்டிருக்கா. எல்லாரும் பக்தர்களோட சௌகரியத்துக்கோசரம் வள்ளிமலை சுவாமிகள் சொல்லும் போது இதுல உம்பர்தன மணி அப்புறமா குருநாத ஸ்துதி எல்லாம் சொல்லணும்னு சொல்லிட்டு அப்புறமா விழிக்கு துணை திருமண் மலர் பாதங்கள் மைன குன்றா விழிக்கு துணை முருகாயனன் நாமங்கள் முன்பு செய்த பழிக்குத்துணை அவன் பன்னீர் தோழம் வைந்த தனி வழிக்குத்துணை வடிவேலன் செங்கோடன் மயூரமேன அந்த ஒரு கந்தர் அலங்காரத்தையும் தடக்கொற்ற வேள்மையில இடர்தீரத்தாய் வீடில் நீ வடக்கில் கிரிக்கு அப்புறத்தும் நின்று ஓகையின் வட்டமிட்டு கடற்கு அப்புறத்தும் கதிர்க்கு அப்புறத்தும் கனக சக்கர கடற்கு அப்புறத்தும் திசைக்கு அப்புறத்தின் திருகோயே எங்கள் இடதீரனி திருகோ. இந்த 2 திருப்புகள் 2 கந்தர் அலங்காரத்தை சொல்லிட்டு அப்புறமா முடிச்சிட்டு ஒருபாது ஒவ்வொரு வாட்டி 6 வாட்டி வேலுமேலும் சேவன துணை வேலுமேலும் சேவன துணைன்னு சொல்லணும். அதுக்கப்புறமா கந்தர் அந்தாதி ஒரு பாடல் இருக்கு. சேயவன் முந்திவன் வாசமாதுடன் சேர்ந்த செந்தில் சேயவன் முந்தைகள் நிஷாச்சராந்தக சேர்ந்த எண்ணில் சேயவன் முந்தி பனிப்பானு வெள்ளி பொன்சங்கரிரான் சேயவன் முந்தி தடுமாறவே தரும் சேதமின்றே. இதுக்கு அர்த்தம் என்னங்கிறது கேட்டா நவகிரகங்களால் வரக்கூடிய சேதங்கள் இன்றேனா இல்லைன்னு அர்த்தம். சேயவன் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா சுப்பிரமணிய சுவாமி சக்கச்சவேன்னு இருக்கிறவர். சேவன் புந்தி வனவாச மாதுடன் அந்த வள்ளி நாயக்கியோடைய மனசின்பால் யார் புந்தியை செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சுப்பிரமணியன் நினைக்கிறார்களோ சேவன் புந்தி வனவாச மாதுடன் சேர்ந்த
செந்தில் சேய, செந்தில் இருக்கக்கூடிய திருச்செந்திலாதிபதி முருகனா இருக்கக்கூடிய செந்தில் சேய வன்பு உந்து, வன்புன்னு அர்த்தம் நமக்கு துன்பம் கொடுக்கக்கூடிய, உந்து அதனை முந்து விற்கக்கூடிய, அதான் யார் ப்ரொபிஷியேட் பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த வன்பு உந்து இகல் நிஷாஜர், அந்த அசுரர்களை அழித்தவனே சேர்ந்த அப்படின்னு யார் சொல்றாளோ என்னில் அவளுக்கு ஷயவன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய், புந்தி என்று சொல்லக்கூடிய புதன், பனிப்பான் என்று சொல்லக்கூடிய சந்திரன், பனிப்பானு வெள்ளி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன், வெள்ளி பொன் என்று சொல்லக்கூடிய குரு, சங்கதிரான் என்று சொல்லக்கூடிய சூரியன், அதுக்கப்புறமா சூரியனோடைய புள்ள சங்கதிரான் சேவன் புந்தி தடுமாறு வேதனும் சேதம் என்று அவளுக்கெல்லாம் எந்த விதமான இடையூறுகள் எல்லாம் இருக்காது என்று சொல்லி இதை யார் சொல்றாளோ அவளுக்கெல்லாம் சலங்கானும் வேந்த நமக்கும் மஞ்சார் யமன் செண்டைக்கு அஞ்சார் துலங்கான குழியணுகார் துஷ்டனோய் அணுகார் கலங்கார் புலிக்கும் கரடிக்கும் யானைக்கும் கந்தன் நன்னூல் அலங்கார நூற்றுள் ஒரு கவிதான் கற்று அறிந்தவரே. இதனால முடியாததுன்னு கிடையாது. இது சர்வரோக நிவாரணி. கால் மாறி ஆடும் விரை கால்முளையம் கந்தர் கைவேல் வகுப்பை கண்டு நூன் மாறி வர தொகுத்து நோய் பில்லி பேய் சூன்யமெல்லாம் நூற வேண்டி வேல்மாறல் என்னும் பேரால் வகுத்தருளி வள்ளிமலை மேதை வள்ளல் பால்மாறல் இன்றி உதவு அரிய யந்திர மந்திர ஜப பயன் மிக்காமே. அதனால இதுல யார் யார் படிக்கிறாளோ அவளுக்கெல்லாம் நினைத்த காரியமானது எப்போதும் அப்படியே சிப்ரப்பிரத உடனே கிடைச்சிடும். அதாவது ஈவா வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாயின்னு சொல்ற மாதிரி அப்ப உடனே கிடைக்கும். அதுக்கப்புறமா வேலுகுப்பை தந்தார் வியன் சீரருணகிரி நூலுகு போய் மேல் தொகுத்தோர் நூலாக்கி சூழ்நுகுப்பை சாடும் வேல் மாறல் தந்தார் சச்சிதானந்த குரு பாடும் வேல் மாறல் இதை வெற்றி வேல் முருகனுக்கு வேல் மாறல் மகாமந்திரம் வாழ்க வாழ்க. வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரஹரோகர. வெற்றி வடிவேல் முருகனுக்கு ஆக மொத்தம் இந்த 108 வாட்டி சொல்லணுங்கிறது முக்கியம். ஏன்னா அதனோட விஷயத்தை நான் இவ்வளவு தூரம் சொல்லியிருக்கேன். இது இன்னும் டீட்டெயிலா சொல்லணும்னா நிறைய இருக்கு. என்னையும் ஒரு பொருட்டாக இந்த பிரேமா சம்பந்தம் அவர்களுடைய குழுவினர் என்ன யார் யாருக்கும் தனித்தனியா சொல்ல தெரியல. அவளுடைய வேல் உண்டு வினை இல்லைங்கிறது இன்னைக்கு ஒரு பிரமாணமா உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய அந்த இருக்கக்கூடிய பக்தர் குழாத்துல என்னையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி இந்த மாதிரி ஒரு அரிய பெரிய வாய்ப்பினை கொடுத்து இறை சிந்தனையிலே ஆழ்த்தி அமைக்க உங்களுடைய பொன்னார் சரணாரவிந்தங்களை அமைத்துக் கொண்டு எனக்கு குறித்த நேரத்திலே இதனை என்ன சொல்ல முடியுமோ சொல்லியிருக்கோம். இதுல குற்றம் குறைகள் இருந்தா மன்னித்து எங்களை ஆசீர்வதிக்குமாறு பணிவன்போடு வேண்டிக் கொள்கிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு. முருகாசரணம். ஐயா, இன்றைய வகுப்பு மிகவும் அருமை. ஆனால் எங்களுக்கு குறிப்பு எடுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா நீங்க ரொம்ப வேகமாக எல்லா குறிப்பும் சொல்றீங்களா. ஆனா நிறைய விஷயங்கள் ஐயா, நிறைய எப்படி இவ்வளோ படிப்பு எல்லாத்தையும் கரைச்சு கொடுத்துருக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. முதலிருந்து சொல்றேன். இந்த வேலுண்டு வெள்ளு குடும்பத்தின் 102வது வாரமாக மிக சிறப்பாக பல சொற்பொழிவாளர்கள் அருளாளர்களை வரவழைத்து நமக்கு முருகனின் அருமைகளையும் பெருமைகளையும் அவர்கள் மூலம் நமக்கு எடுத்துரைக்க வைக்கும் ஆனந்த அன்பன் அவர்களுக்கு பல கோடி 100,000 நன்றிகள். அடுத்து ஸ்ரீராம் ஐயா அவர்களுக்கும் நன்றி கலந்த நன்றிகளை மிக மிக கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா. ஒரே நிமிஷம். இந்த திருவாளர் கலைச்செல்வன் என்கின்ற ஒரு புகச்செல்வர் அவர் சொன்னதுனாலதான் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இல்லாட்டினா எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்காது. அவரோட பொன்னார் சரணாரவிந்தங்களுக்கும் என்னோட பணிவான நமஸ்காரங்கள். அப்படிங்களா ஐயா, நன்றிங்க ஐயா. கலைச்செல்வன் ஐயா ஏற்பாடு பண்ண அருளாளர் நீங்களும் தெரியாதுங்க ஐயா. அம்மா சொல்லல. நன்றிங்க ஐயா, நன்றிங்க. கலைச்செல்வன் ஐயாவுக்கு நன்றிகள். ஆனா இந்த இதுல பிரேமா சம்பந்தம் இதை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்க பிரேமா சம்பந்தம் அவர்களுக்கும் நன்றிகள் பல உரித்தாக. மற்றும் சாந்தி ஆறுமுகம் அம்மா, சாருமதி அம்மா, மற்ற அருளாளர்களும் இதுல பல சொற்பொழிவாளர்கள் ஏற்பாடு பண்ணுகிறார்கள். ஆனா இவர்கள் கூறும் கருத்துக்களை நாங்கள் உள்வாங்கி ஓரளவுக்கு முருகனுடைய பெருமைகள் அருமைகள் அவருடைய வீர பராக்கிரமங்கள் எல்லாத்தையும் அறிந்து கொண்டு இருக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை நடக்குது. ஒரு வாரம் திருப்புகழ், ஒரு வாரம் இந்த அருளாளர்கள் பேசுது, மற்ற அருளாளர்கள் பேச முருகனுடைய சிந்தனையாவே இருக்கும். இந்த 1.5 மணி நேரமும் 7 to 8 மிகவும் அருமைங்க ஐயா. இன்னைக்கு நீங்க குடும்பத்தை சிறைப்புரை ஆற்றுறது. முதல் அருணகிரிநாதரை பத்தி நிறைய விளக்கங்கள் சொன்னீங்க. அடுத்தது
வள்ளிமலை சுவாமிகளை பத்தி நிறைய குறிப்புகள் சொன்னீங்க ஐயா. வகுப்பு சீர்பாத வகுப்பு, வேல் வகுப்பு, இன்னொரு வகுப்பு சொன்னீங்க. அப்போ சீர்பாத வகுப்பு, மணி வகுப்பு என்ற பெயர். வேல் வகுப்புக்கு 16 வரிகள் கொண்ட வகுப்புகள் ஒரு தொகுப்பு சொன்னீங்க ஐயா. அந்த 16 வரிகள் கொண்ட வேல் வகுப்புடைய விளக்கங்கள் சொன்னீங்க. அந்த விளக்கம் ரொம்ப அப்புறம் நிறைய அப்புறம் பேராயிரம் பறவை பாடல் என்ற பாடல் பாடுனீங்க. ரொம்ப அழகா அருமையா பாடுனீங்க. புள்ளி இருக்கும் வேலூரானை பற்றி அந்த பேராயிரம் பறவை பாடல் சொல்லி அதனுடைய அர்த்தம் சொன்னீங்க. அப்புறம் மணி அச்சரம், ஔஷதம், நவரத்னங்கள் மற்ற இதெல்லாம் வகுத்த நிறைய வகுப்புகள் இருக்கிறது. அந்த வகுப்புகளை உரைப்பது வேல் வகுப்புன்றீங்க. வேல் வகுப்பு வெல்லும், வேல் என்பது வெல்லும் தன்மை உடையது. வெல் என்பது வேல் என்று நீண்டு வந்ததுன்னு அதுவும் சொன்னீங்க. அதன வேல் எதற்கும் பயப்படாத, வேலை வணங்குவதற்கு எதற்கும் பயப்பட வேண்டாம். சிவன் முருகன் ஒன்றே என்ற இதுக்கு அது வேல் ஒரு அடையாளம். வேலுடைய தன்மை ஆழ்ந்து அகன்று நுண்ணியதாக இருக்கிறது, கூர்மையாக இருக்கிறது. அதன் தன்மை ஒரு இதை ஆழ்ந்து உணரணும் நம்ம. அதனுடைய ஆழ்ந்து உணர்ந்து அது மனத்துல ஆழ்ந்து இருக்கணும். அது அகன்று நம்ம அதை உணர்ந்து நல்லா அகன்று கூர்மையான அந்த வேல் நம்ம கூர்மையாந்து என்ன சொன்னீங்க எழுதுறீங்க ஐயா. ஆழ்ந்து நுண்ணியதாக இருக்க வேண்டும் நம்மளுடைய நிகழ்ச்சி. அதனுடைய வேல் குண்டல சக்தின்னு சொல்லிட்டு சொன்னீங்க ஐயா. அப்புறம் சேக்கிழார் பெருமானை பத்தி பேசுனீங்க. அபிராமி பட்டர், கந்தர் அலங்காரத்துல இருந்து இது சொன்னீங்க. நாடகத்தால் உன்னடியார் என்ற பாடல் பாடுனீங்க. ஒன்றே வருகிறோம் தீயே வருகிறோம் அன்ற பாடலுக்கும் விளக்கமும் சொல்லி அழகா எடுத்து கொடுத்தீங்க ஐயா. நிறைய பாடல், ஆனா நல்ல ராகங்கள், ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. அப்புறம் இது வள்ளிமலை சுவாமிகளை பத்தி சொன்னீங்க ஐயா. அவரை இந்த பாடல் எப்படி வகுத்து கொடுத்தாங்க, அதனுடைய சிறப்பெல்லாம் சொன்ன. அது 108 என்பதுக்கு என்ன சிறப்புன்னு சொன்னீங்க. பஞ்சாங்கம், திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கர்ணம், அதனுடைய நிலைகள் சொன்னீங்க. வாழம் 7, நட்சத்திரம் 9, கர்ணம் 11, மாதங்க 12, அப்படி சேர்த்து எல்லாம் சேர்த்து 108 வரணும். அதை 108 விளக்கத்தும் சொன்னீங்க ஐயா. அப்புறம் கோள்கள்ல வரக்கூடிய தொந்தரவுகள் இருக்காது இந்த வேல்மாறல் படித்தா. மனத்தில் எந்த பாதிப்பும் இருக்காது, வியாதிகள்லாம் நீங்கும் அப்படின்னு அந்த இது சொன்னீங்க. இந்த வேல்மாறல்ல சொன்னீங்க. இதுல ஔவையார் கூறியது, அருணகிரிநாதர் கூறியது எல்லாத்தையும் அழகா ஆனா குறிப்பு எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்க கொஞ்சம் வேகமாவும் சொல்றீங்களா? குறிப்பெடுக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருக்கு. ரொம்ப அருமைங்க ஐயா இந்த வகுப்பு. அப்புறம் திருவாசகம் தெல்லேனும், திருவாசகத்தை தெல்லேனும்னு ஒரு பாட்டு எடுத்தீங்க. நானே நீயே நீயே நானே இருக்கின்ற ஒரு பாட்டு, அதுக்கும் விளக்கம் சொல்லுங்க. நின்றும் கிடந்தும் என்ற பாடல், மனத்தை அலைபாய விட அந்த ஐராவணம் என்றதுக்கு ஐராவதம் என்ற யானைக்கும் ஐராவணம் என்ற இதுவும் 2 இது சொன்னீங்கய்யா. ரொம்ப சிறப்பு. அன்பாளுக்கு லலிதா சகரஸ்நாமம் பாடணும். வள்ளிநாயகிக்கு நமக்கு வள்ளிநாயகியின் வள்ளியம்மைக்கு நிகராக இந்த வேல்மாறல் நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த பாடல் 16 வரைக்கும் விளக்கம் சொன்னீங்க ஐயா. விளக்கம் ரொம்ப அருமை. எங்களுக்கு அந்த வேல்மாறல் புத்தகம் கிடைச்சிருக்குங்க ஐயா. நாங்க திருப்புகழ்ன்ற ஒரு இதுக்கு போனோம். இதுக்கு என்ன சொல்றது, திருச்செந்தூருக்கு போனோங்க ஐயா. திருப்புகழ் ஒரு நிகழ்ச்சி நடந்தது, அதுக்காக நாங்க போனோம். அப்ப எங்களுக்கு இந்த புக்கு கிடைச்சது. நாங்க அழகா இதை படிச்சுட்டு வரோங்க ஐயா. வேல்மாறல் நாங்க செவ்வாய்க்கிழமை வீட்டுல ஓரளவுக்கு படிக்கிறோம். அப்புறம் செவ்வாய்க்கிழமை எங்களுக்கு எந்த வகுப்பு நடந்துட்டு இருக்குது. முருகனுடைய வேலுண்டு வினையில குடும்பத்துல கந்தரண்ண புந்தி, கந்தர் அலங்காரம், கந்தர் அந்த 9 எல்லா பகுதியும் நாங்க வேல்மாறல்ல படித்த இது வேலுண்டு வினையில குடும்பத்துல வாரம் செவ்வாய்க்கிழமை படிச்சுட்டு வரோங்க ஐயா. அதுல அந்த வகையில எல்லாத்தையும் படிச்சுட்டு வரோம். நீங்க இதுல கந்தர் அலங்காரத்துல 2 பாடல் சொன்னீங்க. விழிக்குத்தனை கந்தர் அலங்காரத்தை தடம் கொன்ற வேல்மதி இடத்தில தனிவிலின் வடற்கிற்கு அப்புறத்து நின்றோகையும் வட்டமிட்டு கடற்கு அப்பத்தும் கதற்கு அப்பத்தும் கனக சக்கர திதற்கு அப்பத்தும் திசைக்கு அப்புறத்தும் திரிக்குவையே, அந்த பாடலுக்கு அர்த்தம் அழகா சொன்னாங்க. அது மாதிரி இன்னொரு விழிக்குத்துறை திருமென் மலர் பாதங்கள் மெய்மை கொன்றா மொழிக்குத்துறை முருகா எனும் நாமங்க முன்பு செய்த பழிக்குத்துறை அவர் பன்னுருத்தோடும் பயந்தத்தனை வழிக்குத்துறை வடிவேலும் செங்கடும் மயிரும். கந்தர் அலங்காரத்தை அந்த 2 பாடலுக்கும் விளக்கங்கள் அழகா இருந்தது. பருத்தமலை அந்த திருத்தணியில் உதித்தருளும்
திருத்தணியில உதித்தரும் அந்த முருகனுடைய பெருமைகளும் சொன்னீங்க. அதான் திருத்தணி மலையில தோன்றி விளங்கும் ஒப்பில்லாத பெருமான், மலை விருத்தன், மலை கிழவன், அவருடைய பாதத்தை உரை கருத்தை விழித்து ஐயா சொல்லுங்க ஐயா. கேக்குதுங்க ஐயா? நான் கேட்டு இருக்குமா, சொல்லுங்க, நீங்க சொல்லுங்கம்மா. உதித்திருக்கான் அவன் மயில் மேல் மயிலை இதாக வாகனமாக கொண்ட பெருமான். அவருடைய அந்த வேல் வந்து திருத்தணி முருகன் வேல் வந்து நம்ம எல்லாத்தையும் அழித்து நமக்கு நன்மைகளை கொடுக்கும். அதை வணங்குறதுனால நமக்கு நன்மைகளை கொடுக்கும். இந்த வேல் விருத்தம் படிக்க, வேல் வகுப்பு வேல்மாறல் படிக்கிறதுடைய பலனை கொடுக்கும்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அப்புறம் வந்து மயில் வந்து உருவப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கு. முருகப்பெருமானே நம்மளோட இருக்கக்கூடிய குண்டலினி சொரூபம் தான். அவர் பிரம்மண்யம்னு சொன்னா அதாவது யாதுமாகி நின்றாய் எங்கும் நீ நிறைந்தாய் பாரதியார் சொல்ற போல அது நம்மள உடம்புல இருக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்திக்கு பேர் தான் மயில். அதனால்தான் அது நாக்குல வந்து ஸ்பீடா போகக்கூடாது, அந்த சுசும்னா நாடி போகக்கூடாதுன்னு தான் அந்த பாம்பு வாயில வச்சுன்னு கட்டி போட்டிருக்காங்க. அதனால யார் வழிபடுறாளோ அவளுக்கு வந்து இகபர சௌபாகியம் அருள்வாயேங்கிற அருணகிரிநாத சொல்லுமா போல ஒவ்வொன்னும் ஒவ்வொரு அடையாளமா இருக்கு. நம்ம வெளியில பாக்குறதுக்கு அது சொரூபமா இருக்கே தவிர்த்து உள்ளுக்குள்ள நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய ஒரு சக்கர ஆதாரங்களை தான் அதை வெளிப்படுத்துறதுமா. சரிங்க சரிங்க. அடுத்த பருத்தமிழை சிறுத்தடை அந்த 16 அடிக்கு விளக்கங்களுங்க ஐயா. எல்லாமே அருமை. 1, 2, 3 எல்லாத்துக்கும் அதிகம் சொன்னீங்க. அதை எல்லாமே தெரிந்த கருத்துக்கள் தான். தெரிந்த கருத்து. இது வந்து முதலே ஒரு தடவை எங்களுக்கு ஐயா ஒருத்தங்க எடுத்திருக்காங்க. அதே ஆனா உங்களுடைய வந்து விளக்கங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமான, ரொம்ப ஆழ்ந்து அகன்று இருக்கிறது. இதுல நாங்க வந்து இந்த எழுத்த படிக்கும்போது பருத்தமிழை சிறுத்தடை இதுல இருக்கிறதே அப்படியே நாங்க படிச்சிடறோம். ஆனா உங்களுடைய சொற்பொழிவுல நீங்க சொன்ன அந்த பருத்தமிழை அந்த திருத்தடைக்கு சொன்ன விளக்கங்கள் வந்து ரொம்ப ஆழ்ந்து அகன்று இருக்குதுங்க ஐயா. அதை நாங்க இன்னும் நல்லா உணரணும். ரொம்ப மிகவும் நன்றிங்க ஐயா, மிகவும் நன்றிங்க ஐயா. எனக்கு தெரிந்து இந்த அளவுக்கு தான் பேச தெரிந்தது. அனைத்து அடியாருக்கும் திருவடி வணக்கம். அடுத்த வாழ்த்து பாடல் பாடிடுங்கம்மா. அடுத்த அடியாருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வாழ்த்து பாடல் பாடிடுங்க. வாழ்த்து பாடல் பாடுறாங்க சாந்தி அம்மா, வாழ்த்து பாடல் பாடிடுங்கம்மா. பாடுற சாமி. சிற்றம்பலம். வான்மையில் வழாது பெய்ய மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்ய குறைவிலாதுயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெட்பை கூறு செய்தனி வேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம். அரகர நம பார்வதிபதியே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.